शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् निरस्तदुष्कर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चितान्ध्रिं स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆச்சாரிய பாதேசினால எழுதப்பட்ட விவேக சூடாமணி அப்படின்ற கிரந்தத்தை பார்த்துருக்கோம். அதில் மங்கள ஸ்லோகத்தை போன தடவை ஆனந்தமாக பார்த்தோம். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் சமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம் அப்படின்னு சொல்லிட்டு மங்களாச்சரணம் சொன்னார். இந்த மங்களாச்சரணத்தினுடைய தாற்பயம் என்னன்றதையும் பார்த்தோம். என்னன்னா கிரந்த அவகதி தான் தாற்பயம். இந்த கிரந்தத்தை நமக்கு காமிக்கணுங்க. ஆனால் இந்த கிரந்தத்திலேயே என்ன விசேஷம்னா அவகதி மாத்திரம் இல்லை, கதியும் சொல்லியிருக்கு. நம்ம என்ன அடையணுமோ அந்த லட்சியத்தையும் சொல்லியிருக்கு. ஸோ கதியும் சொல்லியிருக்கு, அவகதியும் சொல்லியிருக்கு இந்த கிரந்தம். ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு, ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம். கைக்கு அலங்காரம் அணிகலன்னாக்க, உண்மையான அணிகலன்னாக்க நம்ம போடுற வளையலோ நம்ம போடுற பிரேஸ்லெட்டோ இல்லை, தானம் கொடுக்கறது தான் கைக்கு அழகு. சத்தியம் கண்டஸ்ய பூஷணம். கழுத்துக்கு நம்ம போடுற செயினுக்கு அழகு இல்லை, சத்தியம்தான் உண்மையாக பேசுறது தான் கண்டத்துக்கு அழகு. ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம். காதுக்கு என்ன அழகுன்னா காதுல கமல் போடுறதை விட நம்ம கேட்குற சாஸ்திரத்தை கேட்கறதுக்காக தான் இந்த காது, அதுதான் உண்மையான அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பூஷணைகி ஸ்ரீ பிரயோஜனம். இந்த பூஷணங்கள்னால என்ன பண்ண, அதுதான பூஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இவர் என்ன பண்ண, சிரஸ்ய பூஷணம் சூடாமணி அப்படின்னு சொன்னார். சூடாமணின்றது சிரஸுக்கு, இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானமும், அந்த சிரசுல நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஆபரணத்துக்கு எல்லா ஆபரணங்களை விட ஒரு வேல்யூ ஜாஸ்தி. அது தலைமையில வச்சுட்டு கொண்டாடுறதுனால அதுக்கு அது உண்மையிலேயே அணிகலனான்னு பார்த்தா அது இல்லை. விவேகம்தான் உண்மையான சூடாமணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவேக சூடாமணி, விவேகம்தான் ரொம்ப முக்கியமான சூடாமணி. அறிவு தான் நமக்கு முக்கியம், ஞானம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் சூடாமணி அப்படின்னாரு. விவேகம் அப்படின்னா விவேச்சனம், பிரித்து பார்க்கறது தான் விவேகம், விவேச்சனம்னு பேரு. அதே மாதிரி விவேச்சன சக்தி அப்படின்னு சொல்லலாம். விவேகம் பண்ணக்கூடிய சக்தி, செயல்திறன் யாருக்கு இருக்கோ அந்த அந்த செய்திக்கு பேரு விவேகம்னு பேரு. இன்னொன்று விவேகத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த பிரித்து அறியறதுனால வரக்கூடிய ஞானம் எதுவோ அதுதான் விவேக ஞானம். இப்படி விவேகத்தை மூணா பிரிக்கலாம். மூணா பிரிச்சா என்ன விவேசனம் பண்ணி பார்க்கணும், பிரித்து அறியணும்ன்றது தான் முக்கியமான இருக்கு. பிரித்து அறியறது அப்படின்னா என்ன, ஏதோ நம்ம ஆற்றுல அரிசியிலேருந்து பிரிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா அரிசியில கல் கலந்துருக்குன்ற அர்த்தம் இல்லையா? அப்படி இந்த உலகத்துல எதை பிரித்து அறிக்கணும் அப்படின்னாக்கா அனாத்மாவும் ஆத்மாவும் இது எல்லாத்துலையும் கலந்து இருக்கு. எப்படி இருக்குன்னா, நமக்கு எது லட்சியம்னு தெரியல, எது சாத்தியம்னு தெரியல, எது சாதனம்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன். பணம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சாதனம். அதை வச்சுட்டு நீங்க டிரான்சாக்ட் பண்ணணும். கையில் இருக்கிற பணத்தை வச்சுட்டு நீங்க ஏதோ பொருளை வாங்கலாம், ஏதோ ஒன்று வாங்கலாம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா லட்சியமே மாறி போச்சு. பணம் சம்பாதிக்கிறது தான் லட்சியம் மாறுது. இப்போ இதனால என்ன ஆச்சுன்னாக்க எது சாதனம் எது சாத்தியம்ன்ற விவேகம் நமக்கு இருக்கிறதுனால இப்போ அதாவது கன்ஃபியூஷன் வந்துருக்கு. அனாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தெரியாத மாதிரி மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது என்னுடைய கருவி. அது நான் சொன்னா இப்போ நான் ஒரு கட்ட வண்டியில போனேன்னாக்க அந்த கட்ட வண்டி நான் சொல்ற மாதிரி கேட்கணும். அந்த குதிரையை என்ன பண்ண நான் இழுத்தேன்னாக்கா அந்த குதிரை லெப்ட்ல போனோம்னாக்க லெப்ட்ல போனோம்.
அது போற வழியில போச்சுன்னாக்க எங்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மனசு எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கண்ட்ரோல்ல அது எழுதணும். நான் சொன்னா 4 மணிக்கு கிளம்பணும்னா அது 4 மணிக்கு கிளம்பணும். 4 மணிக்கு நான் தூக்கத்துல உட்காந்துட்டு அப்படின்னாக்கா என்னாச்சு, மனசு வந்து அந்த சாதனமா இருக்கக்கூடிய தன்மையை இழந்துடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது சாத்தியமா போயிடுறது. அது என்ன சொல்றதோ அதுபடி நான் கேட்கறேன். இப்படி உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இந்த கன்ஃபியூஷனை பிரிச்சு அறியறது எதுவோ அதுதான் விவேகம். இப்படி எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டே போனா உலகத்துல எதை பிரிச்சு எழுதணும்னா ஒன்னே ஒண்ணுதான். இது எல்லாத்துக்கும் விலட்சணமா இருக்கக்கூடியது பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. அதனால அந்த பிரம்மத்தை அறியறது தான் விவேகம். பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்ம இவ அபரஹா. அதுதான் நமக்கு விவேகம், நமக்கு வர வேண்டிய விஷயம். சத்தியம் வஸ்து ஏகம் பிரம்மா ஏக தத் வெதிரிக்தம் சர்வம் நித்யா அனித்யம் அப்படின்ற விவேகம் தான் நமக்கு வேணும்ன்ற அந்த விவேகம் இருந்ததுன்னா தான் நம்ம வாழ்க்கையில லட்சியத்தை அடையலாம். இந்த லட்சியத்தை அடையணும்னாக்க நமக்கு என்னன்னாக்க இந்த மனித பிறவியில தான் இந்த லட்சியத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இந்த புரிஞ்சு செயல்படக்கூடியதான ஒரு சான்ஸையும் பகவான் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் சாய்ஸ்லெஸ்ஸா பிறந்திருக்கோம். நம்ம வந்து கேட்கல, ஒரு இன்டர்வியூ பண்ணி எனக்கு கேட்கல நீ இன்னும் ஆடா போறியா இல்ல நீ எருமையா பிறக்க போறியா மனுஷனா பிறக்கிறியா, நீ எல்லாருமே ஹியூமன் பீயிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூர்வ புண்ணிய புஞ்ச வசத்தினாலதான் இந்த ஜென்மாவே நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னாக்க எங்கேயோ ஒரு ரொம்ப குறைவா பாபங்கள் ஜாஸ்தியா இருந்து புண்ணியங்கள் குறைவா இருந்தது. ஆனால் என்ன ஆயிருப்போம், ஏதோ புழுவாகவோ பூச்சியாகவோ மிருகமாகவோ பிறந்திருப்போம். அதே மாதிரி அதிக புண்ணியம் இருந்து குறைவான பாபம் இருந்தது ஆனால் தேவர்களா பிறந்திருப்போம். ஸோ தேவர்களா பிறந்திருந்தாலும் இந்த சான்ஸ் இல்லை, படிக்கிற சான்ஸ் இல்லாம போடுது. அவளுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கிற வரைக்கும் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கதான் வசிச்சு ஆக வேண்டிய சீனிய புண்ணியம் மருத்துவ லோகம் விற்கி அதுக்கப்புறம் தான் அவன் ட்ரை பண்ணணும். இப்படி அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிருகங்களை கேட்க அவளுக்கு தெரியவே இல்லை, எது விவேகம்ன்றதே அவளுக்கு கிடையாது. அந்த மிருகங்களுக்கு என்ன தெரியும், அது தூங்க தெரியும், சாப்பிட தெரியும், வேணா ராத்திரிக்கு கொஞ்சம் அந்த இறைய வச்சுக்கிறதுக்கு தெரியும். இதே மாதிரி மனுஷனும் பண்ணான்னாக்க என்ன ஆகுதுன்னா இவனுக்கும் அனிமலுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால இவனுக்கு என்ன பண்ணான்னா அடுத்த அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு உபநிஷத்துல சொல்லியிருக்கு, கீதையில சொல்லியிருக்கு. ஸோ அந்த பிரம்மமானது என்னுடைய உடம்புல போட்டு அவர் இருக்கார். அவரை நான் விட்டுட்டு பாக்கி எல்லாம் பார்த்தேன்னாக்க நான் வந்து லூஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் மேன்ஹுட். அப்ப என்ன ஆகுது, நான் அனிமலா மாறிடுறேன், பிளான்டா மாறிடுறேன். ஏன்னா அதுக்குதான் இதை பார்க்கறதுக்கு எல்லாம் தெரியாது. என்ன எதிர்க்க இருக்கோ அதை கடிக்கணும், அதை சாப்பிடணும், அது தூங்கணும், இப்படியே இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இந்த விவேக சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னால ஹியூமன் பீயிங்ஸுக்கு மாத்திரம்தான் இருக்கு. மனுஷானேவ அதிகார வார்த்தைன்னு நம்ம சூத்திரமா எழுதியிருக்காரு பிரம்மசூத்திரத்துல. இந்த கம்பனாத்துன்னு சூத்திரம் பார்த்தோம். அதுல மனுஷனுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு. யாருக்கு என்ன பொழிப்பூச்சிகளுக்கு எல்லாம் இந்த அதிகாரம் இல்லை. தேவதைகளுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவளுக்கு வந்து இந்த சாமர்த்தியங்கள்லாம் இருந்தா கூட இந்த புண்ணியம் எல்லாம் சீனமாயின ஒன்னதான் அவன் வரான். அதனால அவனுக்கும் துர்லபமா இருக்கு. இது எல்லாத்த விட ரொம்ப சௌகரியமா இருக்கிறதுனாக்க இந்த ஹியூமன் பர்த் ஒண்ணுதான் இதுக்கு சௌகரியம். அதனால இவர் என்ன சொன்னாரு, இந்த ஹியூமன் பர்த் ஆனது அதுதான் ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். துர்லபம் அப்படின்னா ரொம்ப ரேர். இது கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோம்னாக்க அவர் என்ன சொல்ற, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு இந்த லைஃப் இல்லாம நம்ம அனிமலா வாழ்த்தோம்னாக்கா அவனை வந்து தன்னுடைய ஆத்மாவை தானே அழித்து கொண்ட ஒரு சூசைட் கேஸ் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்ப 4வது இதுல இந்த 3வது ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அப்படி இருக்கிற இந்த விவேக சூடாமணியில முதல்ல என்ன சொன்னாரு, ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னா ரொம்ப துர்லபமான ஒரு பிறவினாக்க இந்த மாநில பிறவிதான் ரொம்ப துர்லபம், வெரி ரேர். அது கிடைச்சிருக்க. அதுலயும் பும்ஸ்வம்னா நல்ல மனசு இருக்கு பாருங்க, மேஸ்குலின் மைண்ட். அது எப்படி இருக்குன்னாக்க எதை எடுத்தாலும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. எமோஷனலா அது வந்து என்னென்னமோ டிப்ரெஷன் இதெல்லாம் இல்லாத ஒரு மனசு அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன ஆச்சுன்னா அதுவும் கிடைச்சிருக்கு. மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே கஷ்டம். அதுல லட்சியம் என்னன்னு தெரியணும். அந்த லட்சியம் தான் பிரம்மஜானம் அப்படின்னு தெரியுது. அதுலயும் நல்ல மனசையும் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வி cannot afford to waste in this ஜென்மா. அதனால அதஹா பும்ஸ்வம் ததஹா. அதை விட பார்த்தோம்னாக்க விப்ரதானா சத்துவகுண பிரதானமாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. சத்துவகுண பிரதானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் விப்ரன்னு பேரு. ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா சம்ஸ்காராத் திக உச்சதே வேத படனாத் விப்ரஸ்யாத் பிரம்ம வேதனாத் பிராமணஹா
அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எப்படின்னா எல்லாருமே பிறக்கும் பொழுது ஆம்பளையா இருக்கா பொம்பளையா எல்லாரும் சூத்திரனால தான் பிறக்கிறான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே தான் தமோ குண பிரதானமா தான் எல்லாமே பிறக்கிறது. எது வேணுமோ அப்போ கேட்கறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து சம்ஸ்காரம் பண்ணி உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி, இப்போ லேடிஸா இருந்ததுன்னா விவேகாதி சம்ஸ்காரம் தான் அவளுக்கு உபநயன ஸ்தானம்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்படி உபநயன காலம் 8 வயசு வந்துருச்சுன்னா அவனுக்கு உபநயனம் போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா 2வது பிறப்பு ஏற்படுறது. அப்போ அவனுக்கு பேரு விஜன்னு பேரு, இருபிறப்பாவன்னு பேரு அவனுக்கு. 2வது இது நம்ம பல்லு பறவைகள் இதெல்லாம் வந்து இறப்பிறப்புல தான் நம்ம சேர்ந்திருக்கோம். ஒரு தடவை வந்தவொடனே அந்த பல்லெல்லாம் போயிட்டு திருப்பி இன்னொரு பல்லு வரும். அதே மாதிரி நல்ல பல்லு, இதுக்கப்புறம் தான் அவன் பெருசெல்லாம் சாப்பிட்ற மாதிரி பல்லு, அது வரைக்கும் பால் வீடு குடிச்சுட்டு இருந்த பல்லெல்லாம் போய் அது பல்லு வரா மாதிரி இவனுக்கு இந்த சம்ஸ்காரம் ஏற்படுறது. சம்ஸ்காரத்தினால இவன் விஜயன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு நிறைய படிக்கணும்னு எண்ணம் வருது, வேதத்தை படிக்கணும்னு. அதுக்கப்புறம் வேத படிக்கிறதுனால இவனுக்கு பேர் விப்ரன்னு பேரு, விப்ரத்துவம் இருக்கு அவனுக்கு. அந்த வேத படனத்தினால விப்ரத்துவம். அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் பொறுத்து சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறான். அப்போ அவனுக்கு பிராமணன் அப்படின்ற பதவி வருது. பிராமணன் அப்படி சொல்லியிருக்கு. இப்படி விப்ரத்தான்றது எப்படி வருதுன்னா, நல்ல மைண்ட் இருக்கணும், இந்த மனுஷ ஜென்மாவா இருக்கணும். இது 2 இருந்ததுனால வேத படனத்துக்கு வரப்போறான். வேத படனத்துக்கு வந்தாதான் அவனுக்கு விப்ரத்துவம் வரப்போகுது. அதனால விப்ரத்தா வருது. அதுலயும் வைதிக தர்ம மார்க்க தரதா அப்படியெல்லாம் வந்தா கூட அது ஏதோ புரிஞ்சுட்டு இருக்கானே தவிர பிராக்டிகலா பண்ணலன்னா என்ன பிரயோஜனம்? படிக்கிறான், படிச்சுட்டு அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுலதான் அது இருக்கு. அந்த செயல்படுத்துறான்னு வச்சுங்க, வைதிக தர்ம மார்க்கத்திலேயே இருக்கான். நல்ல வழக்கத்துல இருந்து சத்தங்கத்துல இருந்து தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும்ன்ற ஒரு மார்க்கத்துல இருக்கிறது அதை விட ரேரா இருக்கு. அதை விட ரேரா இருக்கிறது வித்வத்வம். எல்லாருக்கும் வரமாட்டேங்கிறது. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதற்கு சித்தையே எததாமதி சித்தானாம் கஷ்டின் மாம்பேசி தத்வதா அப்படின்னாரு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு. மனுஷியானாம் சகசிரேஷு ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் இருக்காங்க, யாரோ அதுல ஒத்தந்தான். மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித்து எதற்கு சித்தையே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு இதுல சித்தமாறதுக்காக ட்ரை பண்றான். எதற்கேனாக்க பிரயத்தனம் பண்றான் யாரோ ஒருத்தன். எததாமதி சித்தானம், அந்த சித்தத்துல எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாலும் கஷ்டின் மாம்பேசி யாரோ ஒருத்தன் தான் என்ன அறியறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன, யாரோ ஒருத்தன் தான். இவ்வளவு மனுஷர்கள் பிறந்து அவளுக்கு நல்ல மனசு எல்லாம் இருந்து அவளுக்கு வேத படனத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வேத படத்துலக்கும் வந்து தர்ம மார்க்கத்துல வந்து அவன் கரெக்டா இருந்து அதுக்கப்புறம் தான் வித்வத்வம்ன்றது அவனுக்கு வருது. அந்த வித்வத்வத்தை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா ஆத்ம அனாத்ம விவேச்சனம். இப்பதான் தெரிஞ்சுக்கிறான், ஓஹோ இதுதான் விஷயமா, நான் எதுதோ நினைச்சிட்டு இருந்தேன், யாரையோ சுவாமின்னு நினைச்சிட்டு இருந்தேன், எப்படி எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஓஹோ உண்மையிலேயே வேதங்களுடைய தாற்பயம் எங்க, தத்துவ சமன்வயாத்துன்றதுல முழு வேதங்களுக்கும் தாற்பயம் எங்க இருக்கு, பிரம்மத்துலதான் தாற்பயம், அதிசயமான பிரம்மத்துலதான் தாற்பயம் அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சான். ஆத்ம அனாத்ம விவேச்சனம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச உடனே அந்த பிரம்மன் தான் நானுன்னு தெரிஞ்ச உடனே நிதித்தியாசனம் பண்ணி அது தனதாக்கி கொண்டு அனுபவம், தன்னுடைய அனுபவத்திலேயே அந்த பிரம்மத்தை எடுத்துன்னு வரான். அனுபவம் அது மாத்திரம் வந்த உடனே அவன் என்ன அந்த ஞானி அப்படின்னா பிரம்மாத்மனா சம்ஸ்கிருதி. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நம்ம குழந்தைகளோட விளையாடும் போது எப்படி கேரம் போர்ட்ல குழந்தை ஜெயிச்சான்னாக்க நம்ம வந்து அதனால ஒண்ணு தோத்துட்டோம்னு வருத்தப்பட போறது இல்லை. அவன் ஜெயிச்சதை பார்த்து அப்படி இந்த உலகத்தை அவன் பார்த்து அவன் காரியங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா ஞானிகள்லாம். ஆனா அவளுக்கு எல்லாமே சின்ன பசங்களுடைய விளையாட்டா தெரியுமா தவிர இதுல ஒரு அட்டாச்மெண்ட்ன்றது கிடையாது. ஜெயிக்கணும் தோக்கணும்ன்ற ஒரு அட்டாச்மெண்ட் அவளுக்கு கிடையாது. அதே மாதிரி பிரம்மாத்மனா சம்ஸ்கிருதி, அந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுங்க அவர் அந்த ஞானியானவர் அதுலயே இருக்காரு. இப்படிப்பட்டதான ஒரு முக்தி இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு. நமக்கு அதை சொல்லும் போதே தெரியுது ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் எத்தனை கஷ்டங்கள்லாம் நடந்து அந்த இடத்தை அனுபவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முக்தியானது சதகோடி ஜென்ம சுகிருதி, ஒரு 100 கோடி வருஷங்கள் செய்த புண்ணியங்களுடைய வசத்தினாலதான். அதனாலதான் இப்ப சாஸ்திரங்கள்லாம் சொல்ல தினே தினே வேதாந்த சிரவணம் புரியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, அசீதி கிருஷ்ண பலம் ஆஸ்மிருதேர் ஆமிருதேய காலம் நயே வேதாந்த சிந்தையா அப்படின்னாரு. உடம்புல நமக்கு மெமரின்றது இருக்கிற வரைக்கும், உடம்புல இருந்து இந்த ஜீவன் போற வரைக்கும் என்ன பண்ணா வேதாந்தத்தை படிச்சுட்டே இருக்கணும்ட்டார் மனு. வேதாந்தத்தை எப்போ நிறுத்தணும்னாரு, கடைசி வரைக்கும் வேதாந்த சிந்தனையில தான் ஞானியானாலும் அவன் மாற முடியாது, வேற சிந்தனைக்கு எடுத்துட்டு வர முடியாது.
அதனால உடம்பு போற வரைக்கும் நம்ம மனசுல ஸ்மிருதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும், ஞாபகம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்டதான ஒரு ஜென்மாவும், இவ்வளவு கஷ்டமான ஒரு ஜென்மாவும் எப்படின்னா சதகோடி ஜென்ம சுகுதைகி, ஒரு 100 கோடி வருஷமா இவன் திருப்பி திருப்பி புல்லா பிறந்து, பூண்டா பிறந்து, பிளான்டா பிறந்து, அனிமலா பிறந்து, வேற வேற ஜாதியில பிறந்து, இப்படி எல்லாம் வந்து இப்படி தர்ம மார்க்கத்துக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமான ஒண்ணு. அதனாலதான் எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன சொல்லிட்டாரு கிருஷ்ணர் சொல்லும் போது, இவன் போன உடனே இவ்வளவு வேதாந்தம் படிச்சுட்டு போனா கூட இவன் படிச்ச வேதாந்தமும் இவன் கூடவே போறது. அதனால அப்படி இவனுக்கு ஜென்மம், இந்த ஜென்மாலேயே முக்தி நிச்சயம். அப்படி முக்தி கிடைக்கலன்னா கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் பண்ண எஃபர்ட்னால இவனுடைய அந்த நாலேஜ் ஆனது வேதாந்தம் இவன் படிச்சது வரைக்கும் அப்படியே அடுத்த ஜென்மால வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் வரான். அதனாலதான் நமக்கு வந்து இப்போ பிரகலாதன் பிறக்கும் போதே வயிற்றுலயே அவனுக்கு வந்து கர்ப்பமா இருக்கும் போதே உபதேசம் ஆயிடுச்சு. வாமதேவருக்கு கர்ப்பத்திலேயே உபதேசம் ஆயிடுச்சு. ரமண மகரிஷி 14 வயசுலயே எப்படியோ படிச்சா மாதிரி தெரியல, நேரம் வந்து ஞானி ஆயிட்டாரு. இப்படி எல்லாம் பார்த்தோம்னாக்க இவெல்லாம் போன ஜென்மால பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஒரு ஜென்மா கிடைச்சி இந்த ஜென்மாலேயே அவளுக்கு இந்த சித்தி தெரியும். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையில அவள் பிறந்திருக்கா. பிறந்ததுனால அவளுடைய நாளைக்கு போகவே இல்லை. பிறந்த உடனே நம்ம எல்லாம் இவ்வளவு படிச்சதெல்லாம் அவருக்கு 13 வயசு 14 வயசுலயே அவருக்கு தெரிஞ்சது தானே உள்ள ஓடிட்டு நேர அருணாச்சலத்துல போய் உட்காந்துக்கணும்ன்ற எண்ணமே வருது. அப்படி வந்தது. நம்ம காஞ்சி பெரியவா இருக்காருனாக்கா அவருக்கு வந்து ஏற்கனவே ஆசைங்க, அவர் இந்த மாதிரி தான் ஞானியா பிறக்கலாம். அதனாலதான் ரொம்ப குயிக்கா எல்லா அதிசயம் அவளுக்கெல்லாம் வருது. ஏன் அப்படிதான் பண்ணோம். ஸ்ரீதேவியில சந்திரசேகர பாரதி இருந்தார், ஞானியா இருந்தார், எல்லாரும் பிரத்யட்சமா பார்த்திருக்காங்கன்னா எப்படி இருக்காது. அது உட்டக்குறை தொட்டக்குறை இருந்தது. அது இங்க வந்த உடனே அவர் ஞானம் அவருக்கு சிக்கிட்டு. இப்படிதான் நடக்காது. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தா பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லாம இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? அதுவும் நம்ம பீரியட் தான் நம்ம பாக்குற மாதிரி தெரியுதான். அதுக்கே ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் நம்ம. அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா பூர்வ ஜென்ம புண்ணிய புஞ்ச வசாத்து தான் இந்த மாதிரியான ஒரு வேதாந்த புத்தகத்தை தொடக்கூடிய ஒரு சான்ஸே கிடைக்கிறதுன்றத ரொம்ப அழகா எடுப்புல ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஆரம்பிச்சுட்டாரு விவேக் சூடாமணி ஆச்சாரியர். சதகோடி ஜென்ம சுகிருத புண்ணிய விஷயம்னா என்ன லட்சியத்தை இது கிடைக்கவே கிடைக்காதுப்பா. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிரம்மனிஷ்டையினுடைய மகத்துவத்தை முதல்ல, ஏன்னா சப்ஜெக்ட் மேட்டரை முதல்லயே சொல்லிட்டாரு. மஸ்ட் நிர்தேசத்தை பண்ணிடணும். அப்பதானே நம்ம ஒரு பாடம் ஆரம்பிக்கும் போது எதை பத்தி பேசுறது நமக்கு தெரியணும். இல்லைன்னாக்கா there is no point in wasting time. அப்படியா இதுதான் சப்ஜெக்டா, அப்ப இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே ஐ வில் கண்டினியூ அப்படின்றத முதல்லயே சொல்லணும்ன்ற அந்த சம்பிரதாயங்கள்லாம் இப்போ மேனேஜ்மெண்ட்ல சொல்றதெல்லாம் முதல்லயே ஆச்சாரியார் பண்ணிட்டாரு. இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு புண்ணியனா லட்சியது அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு துர்லபம்னு சொன்னா அந்த துர்லபம்ன்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சி போச்சு ஆச்சாரியாருக்கு. ரொம்ப ரேரு. இந்த மாதிரி ஒரு ரேரிட்டி கிடைக்காது. ஜந்துவால நல்ல ஜன்மா கிடைக்கிறதோ, அதுல நல்ல மைண்டோட கிடைக்கிறதோ, அதுலயும் நல்லா படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டோ, அதுலயும் தர்ம மார்க்கத்துல இருக்கிறதோ, அதுக்கப்புறம் விவேக புத்தியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஞானத்தையே அடைஞ்சு பிரம்மாத்மாவா இருக்கக்கூடியதுன்ற துர்லபத்தை சொன்னோன்னு இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துக்கு அவர் சொல்றாங்க. துர்லபம் திரயமேவ ஏதது, துர்லபம் திரயமேவைதது தேவானுகிரஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்துத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். துர்லபம் திரயம் ஏவ, துர்லபம் அப்படின்னாக்கா ரேருன்னா என்னன்னாக்கா உங்களுக்கு டெபினிஷன் வச்சுங்க. 3 விஷயம் தான் இந்த உலகத்திலேயே துர்லபமான விஷயங்கள். உங்களுக்கு கிடைப்பதற்கு அரிதான விஷயங்கள் 3 இருக்கு இந்த உலகத்துல. என்னது அப்படின்னு சொல்றார். இந்த டாபிக் என்னன்னா அனுகிரகம், தேவானுகிரகத்தை எடுத்துட்டு வரணும்ன்றது ஆச்சாரியாருடைய. ஏன்னா இதெல்லாம் வருதுன்னா எப்படி, இப்ப முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்மள யாரும் சாய்ஸ் கேட்டு நம்ம பிறக்கல, நம்ம மனசு நல்லா இருக்கணும்ன்றதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ணல. எப்படி நமக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காசு தான். எப்படி தேடி பார்த்தாலும் ஏன் அந்த ஸ்ரீமாதான்னு ஒரு நாம லலிதா சாஸ்திரி நாமத்துக்கு, அதுக்கு பாக்கியா இருக்கும்போது சொல்றாரு, எங்க அம்மா வந்து ரொம்ப வசதி, ரொம்ப பூஜ்யம் தான், ரொம்ப நல்லா என்னை வளர்த்தா, எல்லா கிரெடிட்டும் இருக்கு. ஆனாலும் எனக்கு தானே அம்மா, ஜெகத்துக்கு அம்மா இல்லையா? இல்லையா? எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பத்தி நான் என்ன சொல்றது? இந்த அம்மாவுக்கு இவ்வளோ ஹைப் நான் கொடுக்குறேன்னாக்கா அந்த அம்மாவுக்கு நான் என்ன கொடுக்கணும்? அதனாலதான் அவளுக்கு ஸ்ரீமாதான்னு பேர் வச்சாரு. அதே மாதிரி நமக்கெல்லாம் இதெல்லாம் காரணமா இருந்தா கூட நம்ம இதெல்லாம் நமக்கு கடந்து ஒருங்கே பற்றி இந்த புத்தகத்தையும் படிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம்னாக்க
இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு வச்சா ஒட்டே ஒடுதான் தோணுது. கையை கூப்பலாம், என்ன தேவானுகிரகம் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது இல்லையா? ஏன் நான் அப்படி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியாது. இப்போ எப்போ போயிருக்கலாம், செத்து போயிருக்கலாம். நான் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கையே நமக்கு ஆச்சரியம், நம்மளா வேளாண் புத்தகத்தை சொல்றோம்ன்றதான் எல்லாருக்கும் இருக்கு. எப்படி இதெல்லாம் நடக்கிறதுன்னு பார்த்தா நம்மளுடைய எஃபர்ட் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல, நம்ம அப்பா அம்மாவும் பண்ண மாதிரி தெரியல. அப்ப எழுதாமனு எது தெரியலையோ அப்ப எங்க கொண்டு போய் போடணும் அந்த கிரெடிட்னா? தேவர்கள்கிட்ட தான் போடலாம். ஏதோ அப்பாளுடைய திருப்ப சிவகிருப்பையில எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னு. அது எல்லாம் இந்த மூணுமே ஏத்தத்துன்னு இப்ப சொல்ல போறேன். அந்த மூணு விஷயங்களும் தேவ அனுகிரக ஏத்துக்கம். அது தெய்வத்தினுடைய காரணத்தினாலதான் வந்தது. அது வேற எந்த அனுகிரகம் காரணமா சொல்ல முடியாது. அப்படி வந்து என்ன அந்த மூணு அப்படின்னாரு. முதல்ல மனுஷத்துவம். இதுக்கு காரணம் சொல்லிட்டான். புல்லு முதலிய ஜீவராசிகள்ல எவ்வளவு 86 லட்சம் கோடி ஜீவராசிகள்ல நம்ம போய் ஒரு நரனா பிறக்கணும்ன்றது வந்து நம்ம கையில இல்லாத ஒரு விஷயம். எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. அந்த நரனா கிடைக்கிறது மனுஷத்துவமா கிடைக்கிறதே ஒரு பெரிய துர்லபம். அதுலயும் என்ன ஆச்சுன்னாக்க இந்த பாப்புலேஷன் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறான். அப்ப இதுல இருந்து எடுக்கிறது இந்த மனுஷனை கூட கணக்கிட முடியாத மாதிரி தான் இருக்கு. வேற ஜீவராசிகள்லாம் கணக்கு கூட வந்த மாதிரி தெரியல. எங்க யாரும் பாப்புலேஷன் சர்வே எல்லாம் எடுத்த மாதிரி தெரியல. ஏதோ இந்த புலி சீங்கத்துக்கு வேணா எடுக்கிறானே தவிர அந்தந்த ஊர்ல அவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு. எத்தனையோ புலிகள் இருக்கு, எவ்வளவு பூச்சிகள் இருக்கு, எவ்வளவு பாக்டீரியா இருக்கு. இப்படிப்பட்ட ஜீவராசியில கணக்கெடுக்கிற மாதிரி இருக்குன்ற போதே ஒரு துர்லபத்துவம் அதுல தெரியுது. அதனால இவனுக்குதான் அது கிடைச்சது, அந்த நரஜன்மாதான். இது மனுஷத்துவம். இந்த மனுஷத்துவம்ன்றது ரொம்ப துர்லபம். அதுலயும் மனுஷனா பிறந்து ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்தோம், கிடுகிடு வந்தோம், வாங்கி சேர்த்து போயிட்டு ஏதோ பாலிட்டிஷியனாவோ சினிமா ஆக்டராவோ இருந்து எவ்வளவோ சம்பாதிச்சு எப்படியோ போறவன்லாம் எவ்வளவு பேர் இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம யாரோ கொஞ்சம் பேருக்கு தான் இந்த வேதாந்தம்னாக்க என்னன்னு தெரியுது. அதுலயும் இந்த மோட்சத்திலையும் பகவான் தெரிவிக்கணும்ன்றதுல ஒரு இஷ்டம் இருக்கு. இந்த முமுட்சுவா இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப இதா இருக்கு. அந்த மனுஷங்க எவ்வளவு பேர் இருக்கா? நம்மளே பார்த்து நம்ம தெருவில் போய் உட்கார்ந்தோம்னாக்கா எல்லாரையும் பார்த்தோன்னா யாராவது ஒருத்தருக்காவது வேதாந்தம் இருக்கான்னு பார்த்தாங்கன்னா தெருவிலேயே யாருக்கும் இருக்க மாதிரி தெரியல. இது அப்படிதான் லோகத்துல பார்க்கலாம். அப்படியே இருந்தா கூட எங்க போறான், அதை பஜனைக்கு போறாங்க, இங்க போறாங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க, எல்லாருக்கும் யாரையும் தப்பு சொல்ல முடியாது. எல்லாம் அவளுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு தேர் ஹாப்பி. ஆனா இந்த மோட்சத்துல இச்சை அப்படின்றத வந்திருக்கான்னு பார்த்தோம்னாக்கா அது வந்த மாதிரி தெரியல. அது வந்த கேட்டகரின்றது அதுலயும் துர்லபமா இருக்கு. எவ்வளையோ குட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது, அதுலயும் ரொம்ப துர்லபமா இருக்கு. சரி, அதுலயும் பார்த்தோம்னாக்கா இது ரெண்டாவது மனுஷத்துவம்னு ஒண்ணு. அது ரொம்ப துர்லபம். அதை விட துர்லப தரமா இருக்கிறது முமுட்சத்துவம். மனுஷனா பிறந்துடுறான், வாழ்ந்துடுறான், நல்லாவே வாழ்றான், தர்மமாவே இருக்கான். ஆனா கூட அவனுக்கு மோட்சத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை. அவருக்கு திருப்பி வேதம் படிக்கணும், யாகம் படிக்கணும், யாகம் பண்ணணும், அது பண்ணணும், எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், இப்படியே தான் ஆசம் பண்ணானே தவிர அவ்வளோ இன்டெலிஜென்டா இருக்கு. அப்படி சிங்கத்துல கணபாடம் வச்சுட்டு இருந்தா கூட அவளுக்கும் எங்க இன்ட்ரெஸ்ட் வருது? அதுலதான் இன்ட்ரெஸ்ட் வருது. இப்படி இவ்வளவு கிட்டக்க வந்து அதை போடுறாங்க. யாரோ கொஞ்சம் பேர் தான் இந்த வேதாந்தத்துக்கிட்ட வர. அதுலயும் இந்த முமுட்சுவா இருக்கிறதும் அதனால நல்லா தெரியுது துர்லபத்தரம். அதை விட ரொம்ப துர்லபமா இருக்கிறது இந்த முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னா என்ன? மோட்ச இச்சா, முமுட்சா. மோட்சத்துல ஒரு இச்சை. சாதாரணமா எல்லா இச்சையும் விட்டா வரக்கூடிய ஒரே இச்சை அதான். ஆசையை விட்டா என்ன வரும்னா அதுக்கு பேர் இச்சைன்னு வச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாக்கி ஆசையெல்லாம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். வெறும் மோட்சத்துல மட்டும்தான். மோட்சத்துல இச்சா அப்படின்னாக்க வேதாந்த சாரம்னு ஒரு கிரந்தத்துல இந்த முமுட்சு இச்சா வந்து நிச்சய இச்சாயோட கேட்காதீங்க, தீவிர இச்சான்னு போட்டுக்கீங்கன்னாரு. அது என்ன தீவிர இச்சா அப்படின்னாக்கா அதுதான் சொன்னாரு. தலையில நெருப்பு வந்துச்சுன்னாக்க அவன் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு எப்படி ஓடி போய் கீழே விழுவானோ அந்த மாதிரி வேதாந்தத்துல இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு ஆசை வரணும் எல்லாருக்கும். அவன் தான் இதுக்கு அதிகாரி வேதாந்தத்துக்கு இருந்தாரு. இந்த தலையில நெருப்பு குடிமையில நெருப்பு போட்டுருச்சுனாக்க எப்படி அவன் ஓடி போய் குளத்துல போய் குடிப்பான்? ஒரு செகண்ட் என்ன யோசிப்பானா அவன்? அப்படி யோசிக்க கூடாது. குடுப்போம் அது எல்லாம் யோசிக்காம வேதாந்தத்தை படிச்சா அப்படி ஒரு ஓடி வரணும். அதுதான் உண்மையான முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மோட்ச இச்சா வருதுன்றது ரொம்ப துர்லபம். அதை விட துர்லபம் ஒண்ணு சொல்லிட்டாரு. மகாபுருஷ சம்சயம். மகாபுருஷன் அப்படின்னாக்க மகானாக்க மேலானவர்கள், மகாத்மாக்கள், மகான்கள், சான்றோர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த சான்றோர்கள் அவளுடைய மகாபுருஷர்கள், அந்த சான்றோர்களுடைய சம்சயம், அவளுடைய இணக்கம் நம்ம வருது பாருங்க. அவளை ஆசிரிச்சு அதாவது குருவை நாடக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கிறது பாருங்க. அவளோட இருந்து அவளை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது அதை விட இதையும் நம்ம இந்த காலத்துல யோசிச்சு பார்க்கணும். இப்போ நமக்கெல்லாம் இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம இருந்தது. ஆனால் நம்மளாம் எப்படி இருந்திருப்போம்? கிளீன் ஸ்லேட்டா தான் இருந்திருப்போம். நமக்கு இதெல்லாம் தெரியாது.
ஒரு மியூசிக் குரு கிட்ட போனான்னா அவர் பின்னாடியே நம்ம போயிட்டு இருந்திருப்போம், லைஃப் முழுக்க அப்படியே போயிருக்கோம். ஒரு பஜனை சம்பிரதாயத்துல போயிருந்தோம்னா அவனுக்கு தெரியாது, ஏதோ நல்ல வழின்றது தானே தெரியும், அதுல போயிருப்போம். ஒரு ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்னா ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்ல போயிருப்போம். இதெல்லாம் போய் மாற்றிக்காம வேதாந்த புத்தகத்தை நம்ம தொடரோம்னாக்க இதெல்லாம் எப்படி வந்ததுன்னாக்க மகாபுருஷம் எப்படி நமக்கு கிடைச்சது. இந்த மாதிரி குருக்களும் இந்த மாதிரி சங்கரனுடைய கிரந்தத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய அதுதான் கோலுன்றது நமக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் சொல்றதுக்கு எல்லாம் தெய்வானுகிரகம் தான், வேற எதுவும் இல்லை. இப்படி எல்லாம் கற்றுட்டு இங்க இந்த வேதாந்தத்தை படிக்கணும்ன்றதுக்கு இந்த காரணம் என்னன்னு என்னால சொல்லவே முடியல. அதனால இந்த மூணுத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் நமக்கு இருக்கு. ஏன் வந்ததுன்னு கேட்டா தெரியலன்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க தெய்வானுகிரகம், தேவதா அனுகிரகம் இல்லாம இது வருவாரு. என்னவோ போன ஜென்மால நான் பண்ண புண்ணியத்தினாலதான் இன்னைக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறது. இத மாதிரி நம்ம கேட்கற மாதிரி ஒரு ஜென்மாவோ இத மாதிரி ஒரு ஆசையும் நம்ம மூக்கித்துவமும் இப்படிப்பட்ட நல்ல குருக்களோட ஒரு சம்சர்க்கம் ஏற்பட்டு அவாகிட்ட இதை கேட்கற மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கு. அப்படின்னாக்க இவ்வளவு பெரிய ஆச்சாரியாரு இவ்வளவு பெரிய புத்தகங்கள் எல்லாம் நம்ம படிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சங்கராச்சாரியார்கள்லாம் எப்படி இதெல்லாம் கிடைச்சது நமக்கு? நம்ம கேட்டா வந்தது நம்ம இங்க பிறக்கணும்னு நினைச்சாமா, இவர் ஆச்சாரியானா வரிக்கணும்னு நினைச்சாமா, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னா இதெல்லாம் ஒரே காரணம் அம்பாளுடைய அனுகிரகம்னு சொல்லலாம். அவ்வளவுதான். சிவா அனுகிரகான்னு வேணா சொல்லிக்கலாம், விஷ்ணு அனுகிரகான்னு சொல்லாமே தவிர வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அதனால துர்லபம் திரயமேவ, இதுதான் மூணு தான் ரொம்ப துர்லபம். ஏற்றது இப்ப சொல்ல போற இந்த மூணு தேவானுகிரக ஹேத்துக்கம், தேவதையினுடைய காரணத்தினால. தேவானுகிரகம் தான் காரணம். இதெல்லாம் மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு சொன்னார். இது சொன்ன உடனே நமக்கு சரி சார், பிரம்மத்தினுடைய நிலை என்னன்றத சொன்னேன், கரெக்டா இருக்கு. பிரம்மனிஷ்டத்தினுடைய மகத்துவம் புரியுது. முதல்ல மங்கள ஸ்லோகத்தினுடைய குருவினுடைய பெருமையும் புரியுது. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, தேவானுகிரகத்தை பத்தி பேசுனீங்க. இந்த தேவானுகிரகம் மாத்திரம் இருந்தா போதுமா அப்படின்னாக்கா இல்ல, நம்மளுடைய முயற்சியும் அதுல இருக்கும். அவர் இருக்காருன்னாக்கா நம்மளுடைய முயற்சி இல்லாம எதுவுமே இருக்காது இல்லையா? லட்சம்னா என்ன அர்த்தம்? ஒரு ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கணும் ஒரு டிக்கெட்டு, அப்பதான் எனக்கு 1,00,000 விழும். அங்க என்னுடைய எஃபர்ட் கொஞ்சம் இருக்கு, இல்லாம எந்த ஒரு லட்சியம் எந்த ஒரு அனுகிரகமும் சிக்கிக்காது. அதனால நம்மளுடைய முயற்சி இல்லாம எந்த காரியமும் செய்யாது. அதனால முயற்சி ரொம்ப பிரதானம் அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற, லப்த்வா கதஞ்சித் நரஜன்ம துர்லபம் தத்ராபிகும் ஸ்வம் ஸ்ருதிபாரதரிசனம் யஸ்வாத்மமுக்தௌ நயதேத மூடகீஹி தஸ்யாத்மஹா ஸ்வம் விஹந்தி அபத்ரஹாத் அப்படின்னாரு. லப்வா கதஞ்சித் நரஜன்ம துர்லபம், இந்த முதல் லைன் எடுத்துக்குவோம். லப்வா கதஞ்சித், எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும், எப்படியோ கிடைச்சிட்டு இருக்காரு. கதஞ்சித் இதெல்லாம் காரணம் தேடிட்டு இருந்தாருனாக்கா நம்மள நாம பெருமைப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. இவ்வளவு சொல்லியிருக்காரு, நான் இதெல்லாம் படிக்கணும், நிறைய இருக்கணும். இப்ப அதை பத்தி பேசிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு தெரியுது, எப்படியோ எனக்கு கிடைச்சிருக்கு. லப்துவா கதஞ்சித், எப்படியோன்ற கதஞ்சித்துன்னு எப்படியோ எனக்கு கிடைச்சது. லப்துவா இது நரஜன்ம துர்லபம், இந்த துர்லபமான இந்த நரஜன்மா எனக்கு கிடைச்சிட்டு. அதுலயும் தத்ராபி, சரி உடம்பு நல்லா கிடைச்சது, கை காலெல்லாம் ஊனம் இல்லை, கண்ணு தெரியுது, நான் சாப்பிடணும்னு நினைச்சா கை இப்படி போறது, நான் இப்படி பண்ணணும்னு நினைச்சா கை இப்படி போறது, இதெல்லாம் யாருடைய செய்தின்னு தெரியல. தேவானுகிரகம். உடம்பு நல்லா கிடைச்சிட்டு, நல்ல பர்சனாலிட்டி கிடைச்சிது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பும்ஸ்டோன் நல்ல மனசு வேற கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் மைண்ட் எல்லாருக்கும் இப்படியா அப்படியான்னு புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, இதுவா அதுவான்னு விவேகம் பண்ணக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி, அதான் பும்ஸ்டோன். அந்த மேக்ஸிமம் மைண்ட், எது டிசிஷன் மேக்கிங் மைண்ட், ஃபெமினின் மைண்டா இருந்ததுதான் சிங்கிள் மைண்டடா இல்லாம டிசிஷனும் எடுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் கிடைச்சிருக்கு. அதுலயும் சுதிபார தரிசனம், அது மாத்திரம் கிடைச்சது. எல்லாருக்கும் தான் எவ்வளவு பேர் இன்டெலிஜென்ட் ஐஐடி எல்லாம் இருக்கான். ஆனா அவன் எதை கண்டுபிடிச்சான்னாக்க சயின்ஸ்லயே நின்றுட்டான். அதுக்கு மேல அவன் போவே இல்லை. மியூசிக்ல போனவன் மியூசிக்கோடையே நின்றுட்டான். இவன் என்ன ஆச்சுன்னாக்க இந்த பிரகடத்துக்கு என்ன கிடைச்சதுன்னா ஸ்ருதி பாரம். ஸ்ருதினாக்க வேதம், பாரம்னா கரை, வேதாந்தம். ஸ்ருதியினுடைய அக்கறை இது. ஸ்ருதி சிரஸ் என்ன வேதாந்தம். ஸ்ருதி பார தரிசனம், இது வேற தெரிஞ்சிருச்சு இவனுக்கு. இப்ப இவ்வளவு தெரிஞ்சிட்ட உடனே இவன் இந்த வேதாந்தத்தை படிக்காம விட முடியுமா? இதுதான் தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு, இதுதான் லட்சியம்னு தெரிஞ்சு போச்சு, இதுதான் ஆச்சாரியால் தான் நமக்கு சரணாகதின்னு தெரிஞ்சு போச்சு. அவருடைய பாக்கியமோ இந்த வேதாந்தமோ படிக்காம இருந்துட்டான்னாக்க எவ்வளவு பெரிய நஷ்டம் இது. இது எல்லாம் வீணா போயிடும். இது இல்லைன்னாக்க எல்லாம் இப்ப என்னாச்சு, திருப்பி அடியப்பிடிதா பாரத பட்டாங்க. இது என்னாச்சு, திருப்பி பழைய குருடி கதவை குறைஞ்சி திருப்பி இவன் சாக போறான், திருப்பி பறக்க போறான், திருப்பி இதுல இருந்து ஆரம்பிக்கணும்.
இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடவே முடியாது. நம்ம ஸ்ருதிபார தரிசனம் வேற தத்ராபி பும்ஸ்துவம், அதுலயும் ஸ்ருதிபார தரிசனமும் இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுதான் கிரேட்டுன்னு. யார் ஒருவன் ஆத்ம முக்தோ ந யதேத, இந்த முக்திக்காக இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்ன்றதுல ட்ரை பண்ணாம உருவானே ஆனால் நான் யதேத அப்படின்னா அவனை என்ன சொல்றது? நம்ம இவ்வளவும் கிடைச்சு இவ்வளோ ஃபெசிலிட்டியும் கொடுத்து, நல்ல உடம்பையும் கொடுத்து, நல்ல மனசையும் கொடுத்து, நல்ல ஓட்டத்துல ஆசையும் கொடுத்து, வேதாந்தம் தான் தெரிஞ்சு நல்ல குருவும் கிடைச்சி இது யூஸ் பண்ணாம விட்டான்னாக்க இவனை மாதிரி அதை விட அவன் எவ்வளவு பரவாயில்ல. இல்ல அவன் ஏதோ அவனுக்கு பிடிச்சது விட்டான். இவனுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டான்னாக்க இவனை மாதிரி ஒரு மடம் யாராவது இருக்க முடியுமா அப்படின்றதுனால ஆச்சாரியார் என்ன பண்ணாக்க மூட ஜீவி அப்படின்ட்டார். இப்படி ஒரு பூதிக்கான ஒரு புத்தி யாருக்காவது இருக்குமான்னு எல்லாமும் கிடைச்சு இதை போய் யாராவது நடு விடுவானா? இவ்வளவு தூரம் வந்துட்டு பண்ணான்னாக்கா அவன் எல்லாம் உண்மையிலேயே அவன் மேல நமக்கு கோபமே கிடையாது. ரிக்ஷா ஓட்டுறவன் மாதிரியோ ஃபுட்பால் பிளேயர் மாதிரியோ அவன் அவனுக்கு எது பிடிச்சதோ அதை பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணிக்காம இவன் போய் வீட்டுல உட்காந்துட்டான்னாக்க இவன் இல்ல அவன் மேலதானே கோபம் வரணும். எல்லாரும் பண்ணலன்னாக்கா அது பரவாயில்ல. அது இவன் எல்லாம் தெரிஞ்சுட்டு இவன் பண்ணலன்னாக்க இவனை திட்டணும்ன்றதுதான் ஆச்சாரியர் நம்ம மூட ஜீவி அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி ஒரு மௌட்டியம் எங்கேயாவது வருமா இவனுக்கு இருக்கிற புத்தி அப்படின்னாரு. சஜி இப்படிப்பட்டவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம தன்னுடைய வாழ்க்கையை அவன் பண்றான்னா சகாசி அவன் அல்லவோ இது ஆத்மஹா, இவன் தான் அப்படின்றார். இப்படி போட்டு இவன் இந்த லைஃபை வேர் பண்ணிட்டாங்க. இவ்வளவும் தெரிஞ்சு நல்ல குடும்பம், நல்ல அப்பா அம்மா, நல்ல புத்தகங்கள், நல்ல குரு எல்லாம் இருக்குது அவனுக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நழுவி போயிட்டான்னாக்க அவன் தான் பாவம். ரொம்ப உலகத்திலேயே பரிதாபத்துக்குரியவன் யாருன்னாக்கா அவன் தான். இந்த ஆத்மஹா அப்படின்னா இந்த ஆத்மாவையே அவன் கொண்டுட்டான். தன்னுடைய ஆத்மாவையே தான் கொண்டுட்டான். கதையாகி போச்சு. எப்படி சொல்றாரு இவருடைய ஐடியானா, எது சொன்னாலும் பின்னாடி ஒரு ஸ்ருதி இருக்கணும். அது என்ன சொன்னா ஈசாவாஸ்ய உபனிஷத்துன்னு ஒரு ஸ்ருதி, சுக்ல யஜுர்வேத ஸ்ருதியில அதுல அதுரியா நாமத்தே லோகாஹா அந்தேன தமசாவிருதாஹா சாத்விஸ்தே பிரேத்யாதி கச்சந்தி ஏகேக ஆத்மஹனோ ஜனாஹ. இதெல்லாம் இருந்து கூட யார் ஒருத்தர் அது போகாம இந்த உடல்லையும் புத்திலையும் ஆசை வச்சுட்டு அதை சேர்க்கலாமா இதை சேர்க்கலாமான்னு யாரு பொறுத்துட்டு இப்படி போயிட்டு திருப்பியும் அந்த காரிலூன்லயே போய் மாட்டிக்கிறானோ அவன் தான் ஆத்மஹா, தன்னுடைய ஆத்மஹனா, தன்னுடைய ஆத்மாவையே தான் கொண்டுட்டவன் அவன். அவன் தான் டிபிக்கல் சூசைடல் பர்சன் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லியிருக்கேன். அதே ஐடியாவை அங்கேருந்து எடுத்து இதுக்கு பின்னாடி சொல்லி வேணும். இப்படி எல்லாம் இருந்து கூட இந்த மூளைக்கு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வாழ்க்கைன்னு போனானாக்க அவன் சகாதி இது ஒன்னும் டவுட்டே வச்சுக்காதீங்க. ஆத்மஹா பொம் வினிகந்தி, தன்னைத்தானே கொண்டுட்டான். நிகழ்ச்சினாலும் கொள்றது வினிகந்தி விசேஷமா கொண்டுட்டாங்க. வினிகந்தி ஏன் அசத்கிரகத்து இவ்வளவு தூரம் வந்தது பொய்யான விஷயங்கள்ல போய் புத்திய வச்சான். முன்னுக்கு வரணும், அதுல போய் முன்னுக்கு வரணும், இந்த ஃபீல்டுல வரணும், அந்த ஃபீல்டுல எந்த ஃபீல்டுல வரணுமோ அந்த ஃபீல்டு தான் தெரிஞ்சு அந்த ஃபீல்டை விட்டு பாக்கி எந்த ஃபீல்டுக்கோ போயிட்டான்னாக்க அதுதான் அசத்தை கிரகிச்சுட்டான். அசத் கிரகாத் அசத்தான ஒரு கிரகணம் அவனுக்கு வந்ததுனால இப்படி பண்ணான்னாக்க அப்படின்னு சொல்லிட்டு மூட ஜீவின்னு சொன்னார். எல்லா வார்த்தையும் புரிஞ்சுட்டாங்க. லப்வா கதஞ்சித் நரஜன்ம துர்லபம் தத்ராபி பும்சம், அதை விட பும்சம் ஸ்ருதிபார தரிசனம், அதை விட ஸ்ருதிபார தரிசனம். யஹாது யார் ஒருவன் ஆத்ம முக்தௌ இந்த ஆத்மாவனுடைய முக்தி நிலையை இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாம போறானோ சஹா மூடஜீஹி சஹாஹி இந்த ஆத்மஹா அவன் தன்னைத்தானே கொண்டவனாயிருந்தான். ஏன் அசத்தை பிடித்துக் கொண்ட அசத் கிரகாத். காரணம் என்ன? அசத் கிரகாத் அப்படின்னாரு. இத கல்பித கர்மாவனால ஏதோ ஒரு போர்ஷன்னால இவனுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குது, மனுஷ ஜென்மா கிடைக்குது. இந்த ஜென்மா அவன் யூஸ் பண்ணிட்டாதான் அவனால அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு வழி தர முடியும், கடத்தர முடியும். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம அவன் பொண்ணுட்டான்னாக்கா இவன் என்ன இவனுடைய புண்ணியவசம் போனது மாத்திரம் இல்ல, இவன் பாவத்தை சேர்த்து திருப்பி சங்கீதத்துல போய் உட்காந்தானா அடுத்த ஜென்மால தரிசனம் கேரண்டி பாவனாக்க நர ஜென்மா. இன்னும் இந்த ஜென்மால போச்ச அவனுக்கு. அதனால என்ன ஆச்சு, நாங்க அடுத்த ஜென்மா எப்படி புழுவ பிறப்போமோ இப்ப தெரியாது. இப்பிறவி கற்றினால் எப்பிறவி வாய்க்குமோ. இந்த பிறவியை உங்களுக்கு விட்டுட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு கேரண்டி கிடையாது. அப்ப எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த ஜென்மால நீங்க முயற்சி பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு முயற்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம்
இதே விஷயத்த இன்னொரு ஸ்லோகத்துல இதற்கோன் வஸ்தி மூடாத்மா எஸ்து சுவார்த்தே பிரமாத்யதி துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்ய தத்ராபி பௌருஷம். சில புத்தகங்கள்ல இந்த ஸ்லோகம் இல்லை, ஆனா ஆச்சாரியர்கள் சந்திரசேகர பாரதி போட்ட புத்தகத்துல இந்த ஸ்லோகம் எல்லாம் எடுத்திருக்காரு. அண்ணா போட்ட புத்தகத்தெல்லாம் இருக்கு. ஏதோ சில புத்தகங்கள்லாம் இது இல்லை, ஆனா இது ஒரு நல்ல ஸ்லோகம். இது என்ன தெளிவாலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினல் புத்தகத்துல இருந்திருக்கணும். இது இத கோண அஸ்தி மூடாத்மா, இவனை விட ஒரு மூடாத்மா எவனாவது இருப்பானா? இதா கோண அஸ்தி மூடாத்மா இல்லையா? இது உங்களுக்கு நிறுத்தத்தை விட்டு இதற்கோன் வஸ்தி மூடாத்மா, இதை விட ஒரு மறையவனான இருப்பானா? இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சுட்டு இந்த வேதாந்தத்துல பிரவர்த்திக்காம எஸ்து சுவார்த்தே பிரமாத்யதி. இன்னொரு விஷயத்த தெரிஞ்சு சினிமாவை கூப்பிட்டா வேணா சார் எனக்கு போர் அடிக்குது நான் வரலான்னு சொல்லலாம், கச்சேரிக்கு கூப்பிட்டா நான் வரல எனக்கு வேலை இருக்கு சார்னு சொல்லலாம், அதெல்லாம் ரைட்டு. வேலைக்கு போனா அது கூட சரிப்பான என்ன பண்றது நீ டயர்டா இருக்குன்னு இதெல்லாம் வந்து பிரமாதம்ன்றது இது ஒரு கேர்லெஸ்னஸ் டாலரேட்டட். ஆனா இந்த தன்னைத்தானே அறியணும்ன்ற ஒரு விஷயத்துல போய் கேர்லெஸ்னஸ் நாட் பி டாலரேட்டட். தன்னுடைய அர்த்தத்தை தான் தெரிஞ்சுக்கிறதுல போய் ஒரு பிரமாதம் வரலாமா? பிரமாதம்னாக்க இது ஒரு தமிழ்ல வந்து கவனக்குறைவு வரலாமா? அதுல வந்து அவன் தன்னைத்தானே தெரிஞ்சுனால எதோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் ரோட்ல போனான்னாக்க என்ன பஸ் என்ன ரூட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். கூகுள்ல எவ்வளவோ பார்த்து இங்க உட்கார்ந்துட்டு அவன் செவன்த் என்னன்னு பார்த்துன்னு உட்காந்துருக்கான் நியூயார்க் ஸ்ட்ரீட்ல. இவ்வளோ மூளையை வச்சுட்டு எது தெரியணும் அவனை பத்தி தெரியணும், அதுக்கு போய் அந்த மூளையை அவன் யூஸ் பண்ணாம வெளியில கொண்டு வந்தா அவனை என்ன சொல்றது நம்ம? அதனால அவனை மூடாத்மான்றார். இவன் தான் மூடனான ஒரு ஆத்மா, புலிஸ் பாய் அவன். யாரு யார் ஒருவன் பிரமாதி தன்னை தெரிஞ்சுக்கிற போய் விஷயத்துல போய் கவனக்குறைவா இருக்கலாமா? துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்திய, அதுவும் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் 3 தடவை. மானுஷ ஜென்மாவே கிடைக்கிறதுக்கு துர்லபம்னு சொல்லியிருக்கேன். துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்திய, இந்த மனுஷ ஜென்மாவையும் கிடைச்சு அதுவும் கிடைச்சிருக்கு பிராப்திய சத்ராதி பௌருஷம், அதுலயும் நல்ல புத்தி. அவனுக்கு என்ன உடம்போங்கிறது மாத்திரம் இல்ல, நல்ல இன்டெலெக்டோட ஒரு பையன் பிறந்திருக்கான். அவன் போய் இந்த வழிக்கு வராம போனான்னா எல்லா அப்பாவும் வருத்தப்படுறது நான் தானே. அவன் அங்க போயிட்டு இந்த இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் எங்கேயோ போய் சேனலைஸ் பண்ணி இந்த ஜென்மாவை போய் பண்ணிடுறான். அதுதானே ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த எல்லாரும் அவன் மேலதான் ரொம்ப பரிதாபமா சொல்றான். ஐயோ இந்த இன்டெலிஜென்ஸுக்கு இங்க இருந்து பண்ணிக்க கூடாத, நம்ம பையன் எங்கேயோ பண்ணி இதெல்லாம் விடுறானு எல்லாரும் வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்றோம். ஆச்சாரியால் அந்த காலத்திலேயே இத ஆன்டிசிபேட் பண்ணிக்காரோ செய்யணும் போனோம் இல்ல, மூடாரு இல்லையா? துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்திய தத்ராதி பௌருஷம் பிராப்திய, அதையும் பண்ணிட்டு இதுல இல்லாம நான் வந்து லோகத்துல இருக்கிற உலகத்துல போகத்துலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்க போறான் இங்க போறான் பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னா இவன் என்னன்னு சொல்றது? இவன் அல்லவோ மூடாத்மா அப்படின்னு சொல்ற. இதா போன இவனை விட ஒரு பெரிய பூல் யாராவது இருக்குமான்னு அவனுக்கு தெரியல. அவன் ஏதோ இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே பெஸ்ட் பூல் அவைலபிள் இந்த வேர்ல்டு. ஆல் அதர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் பீப்புள். ஆனா அவனுக்கு தெரியல, அதனால வரல. இவன் தெரிஞ்சுன்னு விட்டான் பாருங்க. இந்த ஜென்மாவும் கிடைச்சு நன்னாவும் பிறந்து சங்கராச்சாரியாரோ ஒரு குருவாவும் ஏத்துண்டு ஐயராவும் பிறந்து பிராமணனாவும் பிறந்து பூனலையும் பிறந்துட்டு வேதத்தையும் தெரிஞ்சுட்டு கடைசியில இதெல்லாம் படிக்கல எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனா அவன் என்னன்னு சொல்றது? நம்ம இந்த மாதிரி ஒரு பரிதாபம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு சார் ஆச்சாரியா. இதா போன அஸ்தி மூடாத்மா, இவனை விட ஒரு மூடமாக ஒரு ஆத்மா இருப்பானா? யாருக்கு சுவார்த்த பிரமாதி தன்னை தெரிஞ்சுக்காமே போனான் அவன். துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்திய, துர்லபமான இந்த மனுஷ தேகத்தையும் அடக்கி தத்ராதி அதுலயும் பௌருஷத்துவம் வேற, நல்ல மைண்ட் வேற, கிளீன் திங்கிங் மைண்ட். அதாவது எது சொன்னாலும் புரிஞ்சக்கூடிய, ஒண்ணு சொன்னா 9 புரிஞ்சுப்பான். அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிற பையன் போய் இதுல வராம எங்கேயோ போனான்னாக்க இவனை என்ன சொல்றது நம்ம அப்படின்னு ஆச்சாரியால். இவ்வளவு இன்டெலிஜென்ஸ போய் இந்த ஜனங்க வேஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த சமுதாயத்துல அதை எப்படி டாலரேட் பண்ண முடியும்? தர்மம்னா என்ன தெரியல, சாஸ்திரம்னா தெரியல, வேளாண் சாஸ்திரம் இல்லாம போயிட்டு இருக்காங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் மனசு வருத்தமா இருக்கு. இது நம்ம மனசுல நினைக்கிறது என்னவோ அதை அழகா அப்பவே சொல்லிட்டாரு அவரு. அப்புறம் இன்னொன்னு, இந்த பிரம்மத்தினுடைய பிரம்மன் நாளைக்கு என்ன அவ்வளவு கிரேட்டா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இது வந்து ஏதோ சாதாரண ஒரு நாளைக்கு இல்ல, முக்திக்கு நேரடியான மார்க்கம் இந்த வேதாந்தமானது. அதை எப்படி அடையிறது? அதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா அப்படின்னு சொன்னா, இது எது சொன்னாலும் நேர சொல்றதுன்னு ஒரு வழி, எதிர்மறையா சொல்றது. நாளைக்கு வரும்போது எல்லாரும் புத்தகத்தை எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னோம்.
தான் இதுவே இந்த இன்டெலிஜென்ஸ் இவருக்கு போதும். இருந்தாலும் இதுல என்னுடைய புக்கு எடுத்துன்னு வரணும்ன்றது இம்பார்ட்டன்ஸ் சரியா சொல்லாத மாதிரி இருந்ததுன்னு நினைச்சேன். புக் இல்லாம யாரும் வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா எனக்கு அந்த புக்குக்கு அந்த வேல்யூ தெரியாது. அப்படி சொல்லணும்னு இவ்வளவு இருக்கு நான் எதை கேட்டு அப்படின்னாரு. முன்னாடி எதிர்மறையா சொன்னாதான் அது போய் நல்லா தைக்கும்ன்றதுனால ஆச்சாரியால் அந்த வழியை யூஸ் பண்ணார். அப்படி சொன்னாதான் உனக்கு புரியும். நீங்க எல்லாம் எல்லாரும் படிக்க அப்படின்னா இது படிக்காம போயிட்டேன்னா அப்படின்னு ஒரு மிரட்டினாதான் அது போய் மனசுல தைக்கும்ன்றதுக்காக எதிர்மறையா. இப்ப அதே மாதிரி எதிர்மறையா இன்னொன்னு சொல்றாரு. வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாः ஆத்மைக்ய போதேன வினா விமுக்தி ந சித்யதி பிரம்ம சதாந்தரேதி. சில புத்தகத்துல பதந்துன்னு இருக்கும். பதந்து எல்லாம் ஒண்ணுதான். வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவான். வதந்து சாஸ்திராணி இந்த இடத்துல சாஸ்திரம்னாக்கா வேதாந்த சாஸ்திரத்தை முதல்ல விட்டுங்க. தர்க்க சாஸ்திரம் படிக்கிறான், சயின்ஸ் படிக்கிறான், எல்லாம் படிக்கிறான், மீமாம்சை படிக்கிறான், வியாக்கரண சாஸ்திரம் எல்லாம் புலி அவன் எல்லா சாஸ்திரமும் படிச்சிருக்கான். என்ன பிரயோஜனம்? வதந்து லெட் ஆல் தி சாஸ்திரம் அதுல பெரிய லெக்சர் தான் கொடுத்துட்டான். அதனால என்ன போறது? வதந்து சாஸ்திரம் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கான். எல்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல போறான் இருக்கட்டும். யஜந்து தேவான் நல்லா வேதத்தை படிச்சு கணாந்த அத்தியனம் பண்ணி நிறைய யாகங்கள் வாஜ்பேயி என்ன அப்தோரியாமம் என்ன எத்தனை யுக்திகள் எல்லாம் பண்ணி சர்வதோமுகம் கூட பண்ணியாச்சு. பௌண்டரிக யுக்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வேதாந்தம் படிச்சாரா இல்லையா? இதெல்லாம் பண்ணி யஜந்து தேவான் நிறைய சார் சொன்னா அவருக்கு அப்படியே பிரத்யட்சமா வாங்கிட்டு போவார். சார் என்ன பிரயோஜனம்? வாங்கிட்டு போறாரு. இவனுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப ஆத்மாவை தெரிஞ்சுட்டானா அப்படின்னாரு. இது அத்தியாச பாக்கியத்துல ஆச்சாரியார் சொல்லும் போது நல்லா இந்த பசுவுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்லை. பசுவாதி அதிசேஷாத் அப்படின்னாரு. இவன் எப்படின்னா அது எப்படி புல்லு எடுத்துன்னு வந்து காமிச்சான்னாக்கா அந்த மாடு போறதோ அதே மாதிரி இவன் யார் யாரெல்லாம் தன்னை பிரைஸ் பண்றானோ யார் யாரெல்லாம் இவனுக்கு துட்டு கொடுக்குறானோ அவன் பின்னாடி போறான். யார் யாரெல்லாம் இவனை திட்டுறாங்களோ இவன் தட்டின்னு போறான். அந்த கையில கட்டையோட வரான் அந்த மாட்டுக்காரனை பார்த்த உடனே அந்த மாடு என்ன பண்ண பின்னாடி தப்பின்னு போறது. அதே மாதிரி இருக்கான்னு கேட்டவொடனே ஒரு பூர்வபக்ஷம் பண்ணாரு. சார் நீங்க சொல்றது பாக்கி பேருக்கெல்லாம் லௌகிகமா இருக்கிறவாளுக்கு வேணா அது பொருந்தும். இப்போ பத்து மாதிரி அவனும் பிறந்தான் சாப்பிட்டான் போனான் இருக்கான். நாங்கெல்லாம் வைதிகார் வேதமே படிச்சிருக்கோம். எங்களை போய் நீங்க அந்த குரூப்ல சேர்றது தப்பு அப்படின்னா நாங்கெல்லாம் வேதத்தை படிக்கிறோம். எங்களை இந்த தேகத்தை எதிர்த்தமான ஒரு ஆத்மா இருக்குன்னு தெரியுமா எங்களுக்கு அப்படின்னு சொன்னான்னாக்க அவளுக்கு என்ன பதில் சொல்லிட்டார் ஆச்சாரியான்னா, அது தெரியும்பா உனக்கு இது தவிர ஒண்ணு இருக்கு. அதனால நீ யாகம்லாம் பண்ணி இந்த உடல் போன உடனே நான் இதுக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போவேன். சொர்க்கத்துல போய் அங்க 3 தசை தான், திருதசால்னு பேரு. சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னாக்க எனக்கு 3 தசை தான். பால்யம், கௌமாரம், யவனம் தான் இருக்கும். வார்த்தைக்குமே கிடையாது. அங்க போய் ரொம்ப ஊர்வசி திலோத்தமா அப்சர ஸ்திரீகள் கந்தர்வ பாட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேயே இருக்க போறான்னு தான் நினைச்சான் அவன். ஆனா அதுக்கு மேல ஆத்மா அவன் தான்ன்றது அவனுக்கு தெரியுமா? அது யாருமே சொல்லலையே இல்லையா? அது சொல்லாதவனதான் நான் சொல்றேன். பசுவாஜி காத்துன்னு அந்த இடத்துல எக்ஸிபிஷன் கொடுத்துட்டாரு வேதாந்தத்துக்கு. பிரம்மச்சத்ராதி அசேகம் அசனாயா பிபாசா அஜீதம் அப்படின்னா ராஜா இந்த பசிதாகத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரத்துக்கு எதிர்த்தமாகவும் இருக்கக்கூடிய ஆத்மான்னு அவருக்கு தெரியுமா? அந்த வியாபாரிகளுக்கும் அந்த கிருஷ்ணர்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியலையா? அப்ப அவளும் பசுவாஜி கிருஷ்ணா அபிஷேகார் தான். அவளும் அந்த கேட்டகரியில தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல வதந்து சாஸ்திராங்கன்னா வேதாந்த சாஸ்திரம் தவிர அப்படின்னா யஜந்து தேவான் அவதான் யஜன் யாகங்கள்லாம் பண்ணிருக்கான். யஜன் எல்லாம் பண்ணி தேவர்களுக்கு எல்லாம் யஜனம் பண்ணி குர்வந்து கர்மானி நிறைய கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அநேக கர்மா எத்தனை யுக்திகள் இருக்கோ அத்தனை யுக்திகளும் சேர்ந்து குர்வந்து கர்மானி அதான் நிறைய பூஜை பண்றான். பஜந்து தேவதாக எல்லாம் சந்தோஷி மாதா பூஜை இல்லைன்னு சத்யநாராயணா பூஜை இல்லைன்னு என்னெல்லாம் பூஜை உண்டோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல எப்படியாவது வீட்டு வரணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக பண்ணட்டான் பஜந்து தேவதா. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, ஆத்மைக்ய போதேன விமுக்தி. ஆனா அந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்ற அந்த ஐக்கிய போதம் இருக்க அதுதான் உண்மையான அறிவு. வேதாந்தத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவு. அந்த போதம் இல்லாம போதேன வினா விமுக்தி இவனுக்கு அந்த முக்தின்றது ஞானாதேவத்து கைவல்யம். ஞானம் இல்லாம வரவே வராது.
அத்திய அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய, இந்த அனர்த்தஹேதங்கள்லாம் போகணும். இன்னும் அத்தியாச பாஷ்யத்துல அவர் எங்குல சொன்னாரு, ஆத்மைக்கத்துவ வித்யா பிரதிபத்தையே, ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்ற ஏகத்துவ விஞ்ஞானத்தை அடையும் பொருட்டு பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சே அப்படின்னா, எல்லா வேதாந்தங்களும் அதுலதான் ஆரம்பிச்சிருக்கு. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்றதுலதான் தாற்பயமே இருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாவோட இல்ல, இல்ல ஜீவோ பிரம்ம இல்ல, அப்புறம் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்றதுலதான் தாற்பயம் அத்வைத்தத்துல இருக்கு. அந்த ஆத்மைக்கத்துவ போதம் இல்லைன்னாக்க, அது இல்லைன்னா வினா விமுக்தி நசித்தியதி, கிடையவே கிடையாதுப்பா. நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ எப்ப வேணாலும் பூஜை பண்ணு, எத்தனை கர்மா வேணாலும் பண்ணு, எத்தனை யாகங்கள் வேணாலும் பண்ணு, எத்தனை சாஸ்திரம் வேணாலும் படி, ஆனா உனக்கு முக்கியமாக ஒன்னே ஒண்ணு, அவிரோதிதயா கர்ம நவித்யாம் விவர்த்ததே பாகவத் வன்னிவத் பாகஸ்ய வன்னிவத் ஞானம் வினா மோக்ஷோன சித்தியதி. ஞானம் இல்லாம மோட்சம்ன்றது எந்த காரணத்திலையும் வராது. நிக்காயத்தான் நித்தம் மிருத்திமுகா பிரமுச்சதே அப்படின்னு ஒவ்வொரு. அப்புறம் இன்னொரு புரிஞ்சு ஞானாதேவத்து கைவல்யம், நகசத்தியமஸ்மி ஏதேதவேதி நகசத்தியமஸ்மின்னு சேனோபனிஷத்துல இந்த லைஃபே போயிட்டு அந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கலனா அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதான் விஜிஜாசத்வ அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. எல்லாம் அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் சொன்னதுனால ஞானத்தினாலதான் அந்த முக்தின்றது நமக்கு தெரிய இருக்கு. ஞானம் மீனா அவனுக்கு இந்த ஆத்மீகத்துவ போதம் அப்படின்னா அவனுக்கு முக்தின்றது என்ன செஞ்சது கிடைக்கவே கிடைக்காது. எப்படின்னா பிரம்ம சதாந்தரேதி 100 பிரம்மாவனுடைய லைஃபா இருந்தா கூட அப்படின்ட்டாரு. 100 பிரம்மாவனுடைய லைஃபா, பிரம்மாஜி 100 பிரம்மாஜியனுடைய லைஃபா. அது என்ன பிரம்மாஜியனுடைய லைஃப் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, நமக்கு நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் இல்லையா, நமக்கெல்லாம் ஒரு வருஷம். அப்போ அவர்களுடைய வருஷத்துல 4 யுகங்கள், அது சேர்ந்தது 12,000 வருஷங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். 12,000 வருஷங்கள் ஒரு சதுரம். அந்த 12,000 வருஷமா கொண்டது ஒரு பிரம்மாவனுடைய மகன். அதே மாதிரி 1000 சதுர்யுகம் வந்தது பிரம்மாவனுடைய ஒரு நைட்டு. இப்படி அவருக்கு 100 வயசு. அதுல நம்ம இப்ப இருக்கிறது அவருடைய 51வது வயசுல முதல் பாதத்துல நம்ம இருந்துருக்கோம். ஆத்திய பிரம்மனா திவ்ய பராத்தே சேதவராக கல்பே நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த பிரம்மாவனுடைய 51வது வயசுல நம்ம இருக்கோம். அப்படின்னா இந்த உலகம் இன்னும் பிரளயம் வரதுக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்துக்கங்க. நீங்க இவ்வளோ சதுர்யுகம், அவருக்கு 1000 சதுர்யுகமானது ஒரு பகல் அப்படின்னாக்க அவருக்கு இன்னும் எவ்வளவு யுகங்கள் போனோம்னு பாருங்க. அது எத்தனை யுகம்னாக்க கலியுகம், திருப்பியும் துவாபர யுகம், திரேதா யுகம், இந்த 4 யுகங்களை போட்டு சதுர்யுகம்னா அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு வரவே வராதுன்றது இப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த மாதிரி ஒரு 100 பிரம்மாவனுடைய லைஃப் இருந்தா கூட நீ பண்ற இந்த சாஸ்திரத்தினால பேசுறதுனாலையும், தேவர்களுக்கு பண்ற யாகத்தினாலையும், நீங்க பண்ற கர்மாவனாலையும், நீங்க பண்ற தேவதா பஜனத்தினாலையும் வராது. ஒன்னே ஒண்ணுக்குதான் அது கட்டுப்படும். அது என்ன? ஆத்மைத்துவ வித்யா, ஆத்மாவும் பிரம்மமுன்ற அந்த ஒரு வித்யா, அந்த போதேனவினா என்ன சித்தியது வரவே வராது. அதனால இந்த வேதாந்தத்தை அறிந்து கொண்டுதான் ஆகல. இது ஒண்ணுதான் வழி. நான் அந்நியப்பந்தா வித்தியதே அயனாய, நீங்க முன்னுக்கு வரதுக்கு வேற ஒரு வழி இல்ல. இருந்ததுன்னா நான் சொல்ல மாட்டேன், நான் எவ்வளவு பெரிய புக்கை எழுதுவா இல்லையா. இது ஒண்ணுதான் வழி. இல்ல அது தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். அதனால உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கலன்றதெல்லாம் கழிச்சுல வேதாந்தம் பை டிஃபால்ட் நீங்க பிறந்தா படிச்சுதான் ஆகணும். அது பண்ற வரைக்கும் உங்களுக்கு வேற வழியே இல்லை. அதுதான் என்ன பண்றது, போன வரலையே சார்னா போன புண்ணிய சிரவணம் புரியாதுன்னு பரவாயில்ல. இன்னொரு தடவை வந்து கேட்க வேண்டியதுதான் கிளாஸ். சார் எவ்வளவு தடவை சரி, நானும் 35 வருஷம் உனக்கு சாய்ஸ் இல்லையா, திருப்பி கேளு சார். 80 வருஷம் சார், வேற வழி இல்லை, திருப்பியும் கேளு. இது இருக்கிறது ஒரு வழி தானே, வேற ஏதாவது வழி இருந்ததுன்னா நான் சொல்லலாம். இல்லையே போன புண்ணியம் உனக்குனா சிரவணம் புரியாது. எது வரைக்கும் அது வர வரைக்கும் நீங்க பண்ணிதான் ஆகணும். இந்த ஜென்மா போச்சு, அடுத்த ஜென்மா அப்பவும் அதான் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். ஆத்மீக வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக, அது எல்லா வேதாந்தமும் இதுதான் சொல்றது. அதனால நீங்க அது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு.
இது எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரம்ம ஞானம், என்ன மார்க்கம், எந்த காலத்துல கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதுப்பா. 100 பிரம்மாவனுடைய லைஃப் இருந்தா கூட இதெல்லாம் பண்ண கிடையாது, ஒண்ணுதான் கிடைக்கும். இந்த வேதாந்தம் படிச்சா மட்டும்தான் கிடைக்கும். அந்த வேதாந்தத்திலையும் தாற்பயமா நீங்க எதுல சமன்வயம் ஆறுது, வேதாந்தம் முழுக்கவுன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் சமன்வயம் ஆறுது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் தத்துவ சமன்வயம் ஆறுன்ற சூத்திரத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் உபாசனை கர்மாக்கள், இதெல்லாம் எப்படி ஆத்தியம், உட்பாத்தியம், விகாரியம், சம்ஸ்காரியம்னு 4 நாள் தான் கர்மாவனால சித்திக்க முடியும். மனசனால ஒரு லெவலுக்கு மேலதான் போக முடியாதுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த தனித்தனியா சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது, பிரதானத்தை சொல்ற மாதிரி இருக்கும். அது பிரதானத்தை சொல்லல, சாங்கிய சாஸ்திரம் தப்பு. யோக சாஸ்திரத்துல செகண்ட் ஃபார் கிராண்டட் ஈஸ்வரன் ஒருத்தனை, அதனால தகராறு. தர்க்க சாஸ்திரத்துக்கு வந்தீங்கன்னா அவனும் ஈஸ்வரன் டேக்கன் ஃபார் கிராண்டட், அவனுக்கு தெரியாது. யார் ஒருத்தன் தன்னுடைய ஆத்மாதான் அந்த பிரம்மான்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் மொத்தம் இந்த விஷயங்கள் எல்லாம் விசாரமா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த சாஸ்திரத்தினால ஏன் வராது, தேவர்களை யஜனம் பண்றதுனால ஏன் வராது, கர்மாவனால ஏன் வராது, தேவதா பஜனத்தினால ஏன் வராது அப்படின்னு சொல்லி ஒண்ணுனாலதான் வரும்னு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. தத்துவ சமன்வயம். அதே விஷயத்த இங்க அதே மாதிரியே இங்கேயும் சொல்லிட்டார் ஆச்சாரியர். வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதா ஆத்மைக்ய போதேன வினா விமுக்தி நசித்யதி பிரம்ம சதாந்தரேபி அப்படின்னு முதல்ல சொன்ன மாதிரி பிரம்மா அவகதி தான் ஒரே வழி, அதுதான் ஒரு கதி. பிரம்மன் தான் கதி, பிரம்மன் தான் அவகதி. அதை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அது வரைக்கும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாஸ்திரங்களை பேசட்டும், படிக்கட்டும், தேவர்களை குறித்து யாகங்களை செய்யட்டும், என்ன கர்மாக்களை எல்லாம் செய்யட்டும், தேவதையே பண்ணணும். இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் வழி. இதெல்லாம் இல்லாம ஆத்ம அந்த கர்ண சித்தி ஏற்படாது. இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கர்ண சித்தி. ஆனா அந்த கர்ண சித்தி எதுக்கு வழிபடணும்னாக்க இந்த வேதாந்தத்துக்கு வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும். உங்களுடைய கோலை என்னன்னு தெரியாம நீங்க பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணோம்னாக்க என்ன, நிறைய பூஜை பண்ணணும், நிறைய யாகங்கள் பண்ணணும். அப்படின்னா பண்ணாதான் நம்மளுடைய மனசு கண்ணாடி பாதி ஆகும். அப்படி இருக்கிற மனசு தான் இங்க வேதாந்தம் கேட்டவொடனே ஒரு பிரிக்கிறது. அந்த வேதாந்தம் செய்தி எனக்கு பிடிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் கற்பா, இன்னும் கொஞ்சம் உபாசனை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணோம்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க அப்பதான் இது இருக்குது. அது என்ன பண்றது, நம்மளுடைய மனசை சுத்தமாக்குறது. அந்த மனசை சுத்தமாக்குறதுக்கு இதெல்லாம் வேணாம். ஆனா சாட்சாத் மார்க்கம் இல்லை. அங்கேருந்து நீங்க இந்த 4 நாளையும் இந்த ஏன்னா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இதெல்லாம் ஆவசியம் தான். சாஸ்திரப்படணும் ஆவசியம். தேவதா யாகம் பண்ணாம இருந்தாங்க அதுக்கப்புறம் வேதத்தினுடைய இதுவே தெரியாது. யாகம்லாம் போனாதானே நமக்கு தெரியாது இவ்வளவு பெரிய விஷயங்களா அப்படின்றது. இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். பஜன்ட்டு தேவாகா பண்ணிதான் ஆகணும். நிறைய பூஜை பண்ணதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா அந்த கர்மம் சித்தி ஆகுது. அதுவும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்பப்போ இந்த கர்மாவெல்லாம் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணாதான் என்ன ஆகும், அவனுக்கும் அந்த கர்ண சித்தி ஏற்படும். அந்த கர்ண சித்தியினால மட்டும் போதாது, அதுல இந்த நாளைக்கு போய் இங்க ஆகணும். ஆத்மீக வித்யா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அதனாலதான் முக்தி கிடைக்கும். ஆச்சாத் சாதனம் ஞானம். இதெல்லாம் என்ன சாதனம்னாக்கா அவாந்தர சாதனங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சாட்சாத் சாதனத்துக்கு கொண்டு போய் விடுறது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மீக வித்யாவானது சித்திக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. அதனால இதெல்லாம் என்னன்னா 100 ஜென்மா இதெல்லாம் பண்ணா கூட இது தெரியாம நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் வேதாந்தம் எனக்கு புரியணும்னு நினைச்சிட்டு பூஜை பண்ணுங்க, வேதாந்தம் புரியணும்னு யாகம் பண்ணுங்க, வேதாந்தம் எனக்கு புரியணும்னு சாஸ்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய கோலை அது எல்லாரும் தேவ அனுகிரகமும் கூட சேர்ந்து அதை அழகா இந்த இடத்துல விட்டுடும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடியது உங்களுக்கு இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமானது சித்திக்கும் அப்படின்றது அவருடைய ஐடியா. இங்க அது சொல்லிட்டு அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன வித்யேவ ஸ்ருதிஹ பிரதீதி கர்மணோ முக்தேஹ ஆயுதுகம் ஸ்புடம் யதஹ. அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டி. இது பிருகதாரண்யக உபநிஷத்துல மைத்ரி பிராமணத்துல வருது. சகோவாச்ச மைத்ரீயம் துமயீனம் பகோ சர்வா பிருத்திவி வித்தேன பூர்ணா ஸ்யாத் அப்படின்னு அவர் யாஜ்ஞவல்கியர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் படிச்சுட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் அதை ஒரு தடவை சொல்றாங்க. சொன்னா விசேஷமான கதை. அதனால தன்னுடைய ஒய்ஃப் 2 பேரையும் கூப்பிட்டு இவர் யாஜ்ஞவல்கியர் எப்படின்னா எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்க ஜனகரனுடைய குரு அவர் என்ன பண்ணாரு, ஒரு தடவை பிரம்மசாஸ்திரம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்கள யார் படித்தவாளோ அவன் இங்க 100 பசு இருக்கு, அந்த 100 பசுக்களையும் ரத்தனங்கள் அந்த கொம்புல
பூன்லாம் போட்டு மாணிக்கங்கள்லாம் பரவி வச்சு இருக்கா. இது ஒரு கிஃப்ட். இது யார் உங்களில் யார் நன்னா படிச்சவனா அவன் இதெல்லாம் ஓட்டின்னு போலாம், இந்த பசுக்கள் எல்லாம் 100 பசுக்களையே ஓட்டின்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொன்ன உடனே எல்லாரும் யாருமே வரல. எல்லாரும் யாரு எப்படி சொல்றது, நான் தான் படிச்சவன்னு சொன்னா கொஸ்டின் அடுத்த ஆளுக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு, யாஜ்ஞவல்கியர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சிஷ்யம் ஒருத்தான் ஓரமா உட்காந்தார். சாமஸ்திரவான்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டோன்னே வந்து இதெல்லாம் ஓட்டி நம்ம பாட்டுக்கு போ அப்படின்னாராம். இந்த சாமஸ்திரவான்னு கேட்டதுலேயே நிறைய பாக்கியங்கள் எழுதிட்டார். அவர் யாஜ்ஞவல்கியர் என்ன பண்ணாரு, முதல்ல எதிர்வேதத்தை முழுக்க வைசம்பாயனர்கிட்ட படிச்சார். அவருக்கும் குருவுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, குரு சாபம் வந்து அவர் பண்ணிட்டாரு, நீ வந்து எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் நீ உனக்கு தகராறு வந்ததுனால நான் படிச்ச வேதத்தெல்லாம் கட்டிவிடுறான் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் படிச்ச கிருஷ்ண எதிர்வேதம் முழுக்க கட்டிவிட்டாரு. வந்துட்ட உடனே அதை என்ன பண்ணாங்கன்னா 2-3 பட்சிகள்லாம் வந்து சித்திரி பட்சிகள்லாம் வந்து அவர் பண்ணதுல இருந்து வாயில கொத்தி எடுத்துன்னு போட்டான். அதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு சைத்திரிய சாக்கைன்றது. அதுல வந்ததுதான். அவர் அப்புறம் என்ன பண்ணாரா, சூரிய உபாசனம் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு கணம் கூட 12 மணி சரியா அந்த சமயத்துல போய் வேதம் இல்லாம போயிடுச்சு எனக்கு. இப்ப நான் என்ன பண்றது, வைதிக பிராமணனா இல்லைன்னாக்க பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு உடனே அங்கிருந்து சூரிய பகவான் வந்து சொன்னாராம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு சுக்ல எதிர்வாதத்தை கண்டுபிடிச்சு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் அந்த ஒரு கணம் அவர் வந்து வேதம் இல்லாம இருந்திருக்காரு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய குறையா போச்சு. அவள உலக வேலை செய்யணுமா பண்ண ஒண்ணு வெக்கமே இல்லாம ரோட்ல போயிட்டு தெரிஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு செகண்ட் இல்லாம போனதுக்கு அப்படி ஒரு வெக்கம் ஆயிடுச்சு. அப்போ அங்கிருந்து சூரிய பகவான் வந்து அவருக்கு வந்து இல்ல உனக்கு சுக்ல எதிர்வேதத்தை கற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கற்று தந்தார். அவர் தான் சுக்ல எதிர்வேதத்துக்கு இன்னைக்கும் சுக்ல எதிர்வேதத்துல யாஜ்ஞவல்கிய ஜெயந்தி எல்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவான். அவளுக்கு வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவா. நம்ம எதிர்வேதிகள் கூட வைசம்பாயனர் அவ்வளவு கவனிக்கிறது இல்லை, ஏன்னா நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அவளுக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியுது. ஏன்னா ஒரு நிமிஷம் இல்லாம இருந்து கிடைச்சா ரேன்னு. இப்ப என்னாச்சு, சுக்ல எதிர்வேதமும் அவருக்கு நல்லா தெரியுது. இவர் சிஷ்யனை சாமஸ்திரவான்னு கூப்பிட்டாரு, அதனால அவன் சாமவேதி. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் சாமவேதமும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவன் எப்போ சிஷ்யன் சாமவேதி சிஷ்யா இருக்கானா அவருக்கு சாமவேதமும் தெரியும் ஆச்சு. என்னாச்சு, எதிர்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும். இதுல இன்னொரு ஒரு சமாச்சி இருக்கு. சாமவேதம் தெரிஞ்சவனா ரிக்வேதம் தெரிஞ்சவன். ரிக்வேதத்துல இருக்கிறது தான் பாட்டா பாடுறது தான் சாமவேதம். அப்படின்னா என்ன ஆச்சு, யார் யாருக்கு சாமவேதம் தெரியுமோ அவளுக்கு தான் ரிக்வேதம் தெரியும் இல்லையா. ரிக்வேதத்துல அதிகமா படிக்கிறாங்க. இப்போ சாமவேதத்தை படிக்கிறவ வந்து ரிக்வேதத்துல இருக்கிற அந்த சாட்டையில இருக்கிறதெல்லாம் பண்ணியா அதை விட நிறைய சூக்தங்கள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் சாமாக்கள்லாம் கிடைக்கப்படலை, அதனால இப்ப சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. முழு ரிக்வேதமும் தெரியும். ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் 3 தெரிஞ்சவர்ன்றதும் தெரியாது. அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் ஓட்டின்னு போனோம்னா கார்கில இருந்து எல்லாரும் அவரை தகவல பிராமணன் கார்கி பிராமணன் அக்கர பிராமணன் எல்லாரும் இவரை கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்கும் இவர் பதில் சொல்றான்ட்டாரு. என்ன தூங்குற புருஷன் யாரு, தூங்கும் போது தூங்கினவொடனே ஒருத்தன் எழுந்துக்கிறான், அவன் எதுல எழுந்துக்கிறான், இந்த சத்தத்தை கேட்டு எழுந்துக்கிறானா சத்தத்தை கேட்காம எழுந்துக்கிறானா, சத்தத்தை கேட்டான்னாக்கா அவன் தூங்கலன்னு ஆயிடும், சத்தத்தை கேட்காமன்னா யார் அவனை எழுப்பினான், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்டு எல்லாருக்கும் அவர் பதில் சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லி எல்லாரும் ஒத்துண்டார். அவர் யாஜ்ஞவல்கியர் தான் தி மோஸ்ட் லேர்னட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு எல்லாம். அண்ட் ஜனகரனுடைய குரு. சாதாரண ஒரு ஆளை போய் எனக்கு இதெல்லாம் பண்ணதே ஜனகர் இவருடைய டிரெக்ட்னஸ் எடுத்துன்னு வரணுன்றதுக்காக தான் அவர் பண்ண வேலை தான் இதெல்லாம். இப்படி இருந்தார். அப்படி அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கடைசி காலத்துல என்ன பண்ணாரு, சன்னியாசத்தை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட உடனே நிறைய செல்வம் அவருக்கு. யாஜ்ஞவல்கியருக்கு எல்லா ராஜாக்களும் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். அவருக்கு எடுத்துட்டு வந்து தங்கமும் வெள்ளியும் கொட்டி அவர் வெரி வெல் செட்டில்டு ரிச் பர்சன் வித் நாலேஜ். அவர் என்ன பண்ணாரு, போகும்போது தன்னுடைய 2 ஒய்ஃபையும் கூப்பிட்டார். மைத்ரேயின்னு ஒரு ஒய்ஃப் அவருக்கு. அவர் ரொம்ப படிச்சோம். அவர் இவருடைய சதசெல்லாம் போகும்போது அவரும் கூட பார்ட்டிசிபேட் எல்லாத்துலயும் அவர் நாலேஜ். அவர் இன்னொரு காட்சியாயின்னு அவர் டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப். அவரும் ஆட்டுக்கார் பணிவிட தான் இருந்தார். இந்த 2 பேரையும் கூப்பிட்டு, அம்மா இவ்வளவு செல்வம்லாம் இருக்கு, நான் வந்து ஐ ஹவ் டிசைடட் டு
சன்னியாசம் இனிமேல் பற்றி இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, அதனால நான் கிளம்புறேன், உங்களுக்கு 2 பிரிச்சு வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே மைத்திரேயி ஒரு கேள்வி கேட்டான். நீங்க உங்களை பத்தி ஊர்ல யாருமே சொல்லணும், இது பர்ஃபெக்ட் பர்சன் இந்த வேர்ல்டுனா நீங்க தான், உங்களுக்கு நீங்க ஆளு, நீங்க எது பண்ணாலும் 100% கரெக்ட். அப்ப நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க சன்னியாசம் வாங்க போறேன்னு சொன்னாங்க, அது எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும் ஒண்ணு. 2வது நீங்க இங்க ஒரு கஷ்டமும் இல்லாதவர், உங்களுக்கு ராஜா கூப்பிட்ட கோர்ட்டுக்கு ராஜாங்க இருக்கும், கூப்பிட்ட கோர்ட்டுக்கு 2 பொண்டாட்டி இருக்கும், எது வேணாலும் நடக்கிறது, உங்களுக்கு குறையே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும்போது இதை விட ஏதோ ஒண்ணு வசதி இருக்கிறதுனாலதான் நீங்க போறீங்க அப்படின்றத அனுமானம் நாங்க பண்ணிக்க முடியுது. வாட் இஸ் சோ கிரேட் அபவுட் தட் சன்னியாசம் இட்ஸ் டெல் மீ அப்படின்னாரு. உடனே அவர் போற சமயத்துல கூட அவருக்கு போற சொல்லி வழக்கத்தினாலே யாராவது ஒரு கேள்வி கேட்டா உடனே சொல்லிதான் உட்காந்துட்டாரு. அவரு உட்காரு, என்ன நல்ல கேள்வி கேட்டமா, என்ன இந்த பணத்தினாலெல்லாம் ஒன்னும் வராதுன்னு ஒண்ணு அவன் திருப்பி கேட்டான். அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க, எது வேணாலும் வரணும், இந்த பணத்தினாலையும் இந்த வித்தத்தினாலையும் இந்த அசத்தினாலையும் எனக்கு அமிர்தத்துவம் நிச்சயமா கிடைக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. அமிர்தத்துவம் கிடைக்கணும்னாக்க ஒரே ஒரு வழிதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு போய் நீங்க இந்த வித்தத்தை வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா இதுல எங்களுக்கு என்ன பெருமை, நீங்க எதை சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரு, நல்ல கேள்வி, இதை சொல்றேன்னா ஆத்மாவாரு, அதனாலதான் ஆதிகாரிகிட்ட அன்பா தெரிய சிஷ்ய குரல கட்டினா அரே அப்படின்னு செல்லமா கூப்பிட்டாரு. ஆத்மாவா அரே, அந்த ஆத்மாவை தான் அரே திரஷ்டவியா பார்க்கணும், ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவிய, ஆத்மாவா அரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவை இது எல்லாரும் தெரிஞ்சுதான் ஆகணும், பார்த்துதான் ஆகணும், இதுதான் தரிசனம். சுதிபார தரிசனம்னா வேதாந்தம் தான், அதுதான் நீ படிச்சு ஆகணுமா, என்ன நான் சிரவணம் பண்ணிதான் ஆகணும். அதுல இருக்கிற மந்திரங்கள்லாம் சிரவணம் பண்ண நிதித்தியாசனத்தினாலதான் அது தெரியும். பாக்கி நீங்க படிக்கிற சாஸ்திரங்களாலேயே இந்த ஊர்ல உழல்றதுனாலயே அது கண்டே பிடிக்க முடியாது. அதனால சிரவணம் பண்ணணும். வேதாந்த சொன்னா எவ்வளவு பண்றோமோ அவ்வளவு வெறுமை பண்ணா போதுமா அப்படின்னாக்க ரோதவ்யா சத்திய பிரத்தியம் போட்டு ஏதாவது சொல்லி ஆச்சுன்னாக்க உங்களுக்கு சாய்ச்சே கொடுக்கலான்ற அர்த்தம். இங்க பாத்தியாயோ அத்தியத்தவ்யான்னு நமக்கெல்லாம் ஒரு ஸ்திதி இருக்கு. நீங்க பிறந்த ஒரு வேதத்தை நீங்க அத்தியனம் பண்ணித்தான் ஆகணும். சுவாத்தியாயோ அத்தியே தவ்யா, எங்கெல்லாம் தவ்ய பிரத்தியம்னு ஒண்ணு சம்ஸ்கிருதத்துல போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. யூ ஹாவ் டு பி கேட்கவே கேட்க முடியாது நீங்க, அப்படி இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த ஸ்திதியை வச்சிருந்து இப்ப எல்லாரும் பயந்து எல்லா பசங்களுக்கு அஷ்டவரிசம் பிராமணா உபநிகீத தமத்தியாபகீத அப்படின்னு அந்த இடத்துல விதி இருக்கு நமக்கு. அதனால 8 வயசு ஆயிடுச்சுன்னாக்க அந்த குழந்தைக்கு பூணல் போட்டுதான் ஆகணும், அவனுக்கு அத்தியனத்தை கொண்டு விட்டுதான் ஆகணும். இல்லைன்னாக்கா ஸ்டேட்டஸா பாப்பா எது பண்ணுமோ அது பண்ணலன்னா அப்புறம் என்ன அப்பான்னு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வச்சிருந்து அந்த விதிக்கு தான் வச்சுருக்கோம். சுவாத்தியாயோ அத்தியாயம் சுவாத்தியம் என்னுடைய வேதத்தை கூட நான் அத்தியனம் பண்ணலன்னாக்கா அப்புறம் என்ன இருக்கு, சுவாத்தியாயோ அத்தியே தவ்யான் எங்கெல்லாம் தவ்ய பிரத்தியம் வருதோ அந்த இடத்துல தான் பண்ணித்தான் ஆகணும்னு இருக்கு. அதே மாதிரி வயசுக்கு ஒரு சொன்னார், ஸ்ரோ தவ்யா, நீ சிரவணம் பண்ணித்தான் ஆக வேண்டும். எதை பண்ணீங்களோ அத ததர்த்த மனநாத் சங்கீர்த்தனாத் நம்ம சொல்றீங்க, அத மனனம் பண்ணிதான் ஆகணும். மந்தவ்யா, மந்தவ்யான பண்ணித்தான் ஆகணும். மந்தவிய ஸ்ரோதவியோ மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. அப்பவும் வரலையா, சிரவணத்தினாலேயே உத்தம அதிகாரியா இருந்தா உனக்கு வந்திருக்கணும் ஞானம், அதுக்கப்புறம் எழுந்து போயிருக்கணும். என்ன அப்படியே வரலன்னா என்ன அர்த்தம், சொன்னது திருப்பி 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 இப்படியா அப்படியா இருக்குமான்னு அனுமானத்துல போட்டு பேசி இது எப்படி இருக்கும், ஆத்மாவும் பிரம்மமும் எப்படி ஒன்னா இருக்கும், அது சரியா வரலையா அப்படின்னு அநேக திஷ்டாந்தங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆகாச திஷ்டாந்தம் பாக்கி அவனி வச்சினாலும் இப்படி எல்லாம் மனனம் பண்ணியிருக்கோம். இந்த மனநங்கள் எல்லாம் பண்ணி பார்க்கணும். இப்படியும் வரலன்னாக்கா என்ன பண்றதுன்னு இது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நல்லா நிதித்தியாசனம் பண்ணணும், தியானம் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும் பிரம்மமோ ஒண்ணு அப்படின்னு ஒரு சொன்னார. ரொம்ப முக்கியமா அதை வச்சுதான் இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்கிறதா வேணாமான்றது டிசைட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விதி வாக்கியம். முதல்ல அதாதோ பிரம்ம ஜித்யாசிக்கு என்னன்னாக்கா ஆத்மாவா அரே திரஷ்டவியோ சோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு சொன்னதுனாலதான் எல்லாரும் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டுதான் ஆகணும்னு இவ்வளோ பெரிய டிசிஷனுக்கு நம்ம வந்ததுக்கு காரணம் அங்க மைத்திரேயிக்கோ யாஜ்ஞவல்கியருக்கும் அந்த சம்பாதம். அந்த சம்பாதத்துல அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன, அந்த அமிர்தத்துவத்துக்கு வித்தேன பொருளை கொண்டு இந்த சாகா நிலையான மோட்சத்திற்கு ஆசாஸ்தி ஆசைப்பட இயலாது அப்படின்னு ஸ்ருதிஹி பிரதீதி அப்படின்னு வேதம் சொல்றது. எந்த வேதம்? இப்ப நான் சொன்ன பிருகதாரண்ய கோபனி சொல்லுது, எதா முக்தே அக்காரணத்தினால முக்திக்கு கர்மனஹா அஹேதுவம், கர்மாவனால அது பண்ண முடியாது.
அப்படின்னு அதிரோதிதையா கர்ம அப்படின்னார என்ன வித்யாம் திரிபத்தது அவித்தியை போக்குறதுக்கு கர்மாவனால முடியாதுப்பா. கர்மாவும் அவித்தியில வந்த விஷயம்தான். நீ என்னத்த அவித்தியில வர கர்மாவனால அவித்தியை எப்படி போக? இன்னும் கொஞ்சம் அவித்தியை வளரும், போகாது. இந்த பணத்துல நாசம் இருந்ததுன்னா அது திருப்பி வளர திருப்பி அது ஆசையை வளர்க்கும். அதே மாதிரி இது வித்தியை இந்த அதித்தியத்தை போக்குறதுக்கு இருக்கக்கூடிய இருட்டு போகணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வெளிச்சம் ஒண்ணுதான். அதித்திய போகணும்னா வித்யா ஒண்ணுதான் இருக்கு. அந்த வித்தியானது என்னன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஞானம் தான். அந்த பிரம்மம் வேதாந்தம் தான் ஞானம். கர்மாவனால இது போகவே போகாது. பொருள்னாலேயும் கர்மாவனாலேயும் சாகா நிலையான மோட்சம் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது ஜீவ பிரம்ம ஐக்கியன்ற வேதாந்த ஞானத்தினாலதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை என்ன பண்ணணும்ன்ற உபாயத்தை பின்னாடி சொல்ல போறாரு. இந்த அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேனன்றது ரொம்ப பிரபலமான ஸ்ருதி வாக்கியம், பிருகதாரண்யக உபநிஷம் அப்படின்னு ஸ்ருதியே கிளியரா சொல்றது. நீ என்ன சம்பாதிக்கிறதுனாலயோ கர்மா பண்றதுனாலயோ உனக்கு இந்த நாலேஜ் ஆனது கிடைக்காது. அப்ப எப்படிதான் கிடைக்கும் அப்படின்னா கர்மனா முக்தே ஆயுதகம். அது முக்திக்கு காரணமாவே இருக்காது. முக்திக்கு காரணம் என்ன? ஞானம் தான் காரணமா இருக்குமே தவிர கர்மா ஒருபோதும் காரணமாகாது. இது சுகம் எதா நல்லா தெரியுது அந்த கதையில இருந்து. உங்களுக்கு இந்த கதையில இருந்து எனக்கு அவ கேட்ட கேள்வியில இருந்து நமக்கு தெரியுது. இந்த பணங்கள்லாம் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க ஏதோ ஒண்ணுக்காக நீங்க போறீங்களா, அது என்னதுன்னா அதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் தான் ரொம்ப வசதின்னு பிருகதாரண்யகத்துல சொன்ன அந்த ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஞானத்தினுடைய உபலப்தி உபாயம், ஞானத்தை அடைவதற்கான உபாயங்கள்லாம் அது சொல்ற. அதோ விபுக்தையே பிரயத்தே தவித்வான் அப்படின்னு இந்த சன்னியாசவான்க பாக்கியார்த்தங்கள்லாம் இருக்கிற ஆசையை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த கிரேட்னஸ் சொன்னாரு, விவேகத்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் விவேகத்தை சொன்னா அடுத்தது வைராக்கியத்தை சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி வைராக்கியத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்ல போறாரு. இது அடுத்த சிஜக்கிழமை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.